2013 அவருடைய சதர்ன் மியூசிக் என்ற புத்தகம் வருது. அந்த புத்தகத்தில் இவர்கள் கர்நாடக இசை என்று சொல்லுகின்ற இந்த இசை எப்படி உருவாச்சு, பார்ப்பனர்கள் இதை தாங்களே உருவாக்கியதாகவும் தங்களுடைய ஆன்மீக மரபின் வழி வந்ததாகவும் சொல்வது பொய். இது எப்படி இசை வேளாளர் வகுப்பை சேர்ந்த இப்படி பார்ப்பனர் அல்லாதாரிடையே இருந்தது, ஈவன் இஸ்லாமியர்கள்ட்ட இருந்ததெல்லாம் சொல்றாரு. இது பக்தியோடு இணைந்தது, அதுதான் நம்ம மரபு என்று சொல்வதே ஒரு பித்தலாட்டம் என்பதைத்தான் ஆதாரத்தோடு விளக்கி இருக்கிறார். இந்த தேதி வரைக்கும் அதற்கு அவர்கள் மறுப்பு சொல்லவோ அதை எதிர்த்து வாதாடவோ இல்லை. மாறாக எங்களை திட்டிட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க, இந்த இசையை வாழ்வியல் சார்ந்ததாக மாற்ற முடியும் என்பது அவருடைய கருத்து. இதை ஆன்மீகத்திடமிருந்து பிரிக்கணும், அக்ரஹாரத்திடமிருந்தும் பிரிக்கணும். 1917 ஆப்ரஹாம் பண்டிதர் இசையில வல்லுனர், அவர் கருணாமிருத சாகரம் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு. அவரு அதை விளக்குறார். கர்நாடக இசை என்று அழைக்கப்படுவது எப்படி தமிழ் இசை. இவங்க சரிகம பதனி, சான்னா சட்ஜம், ரீன்னா ரிஷபம், கான்னாக்க காந்தாரம், மான்னாக்க மத்தியமம், பா பஞ்சமம், த தெய்வதம், நீ நிஷாதம். அதனால இதெல்லாம் பாருங்க, எல்லாம் சான்ஸ்கிரிட் தானே. அப்போ எங்கள்கிட்ட இருந்து தான் நீங்க அது உண்மை அல்ல அப்படின்றத சொல்லிட்டு இது குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம், இதற்கு குறியீட்டு சொற்களா இது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அதில் விளக்குறார். இது திராவிட இசையிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதற்கு இதற்கு மேல விளக்கம் தேவையில்லை. இவங்க சொல்ற மும்மூர்த்திகள் இருக்காங்கல்ல, அவங்க பார்ப்பனர் அல்லாத இசைக்கலைஞர்களிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள். ரஜினி காயத்ரி 5000 வருஷமா இந்த மரபு இருக்குதுன்றாங்க. 10,000 சொல்லியா? அதாவது இந்த உருட்டெல்லாம் பெரிய உருட்டு. மகா பெரியவா மேடையில் பாடினா அது தேவதாசி மாதிரின்னு எழுதியிருக்காரு. ஐயோ, இந்த அளவுக்கு ரஜினி காயத்ரி எல்லாம் படிச்சிருப்பாங்க, படிக்காம இருக்க மாட்டாங்க. பாலக்காடு மணியர் ஒரு மிருதங்க வித்வான், மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு அவரை லண்டனுக்கு கூப்பிடுறாங்க. மிருதங்கம்னாக்கா அது அந்த தோல் கருவி, அதை மூட்டுவது, பக்குவமாக பதம் அந்த எடுத்து கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதுக்குரிய ஆள் வேணும், இவங்களே பண்ணிக்க முடியாது. அதுக்கு ஒரு ஆளை கூட்டின்னு போகிறாங்க. அவர் ஒரு தலித் கிறிஸ்தவர், 16 வயசு பையன். அங்கே போனால் பயங்கர குளிர், பனி. இவருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. இந்த பையனுக்கு ஐயருக்கு கச்சேரி இருக்கு, பையன் காய்ச்சலில் படுத்துட்டான். அப்போ நைட் எழுப்பி, இந்த கஷாயம் இதை சாப்பிடு, காய்ச்சல்லாம் சரியாயிடும்னாராம். கஷாயம் என்னன்னா சரகு. அப்போ முதல்ல ஒரு தலித் கிறிஸ்தவருக்கு சரகு சப்ளை பண்ணவர் ஐயர். அந்த மிருதங்கம் என்ற கருவியை, தாளக்கருவியை உருவாக்கியவர்கள் யார்? அதுக்கு ஒரு புத்தகம் இப்போ 2000 எழுதியிருக்காரு, செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ். அந்த மிருதங்கத்தை உருவாக்குபவர்கள் தலித் கிறிஸ்தவர்கள். அந்த குரலுடைய தன்மைக்கு ஏற்ப ஒரு மிருதங்கத்தை தயார் பண்ணணும். அப்படின்னா தயார் பண்ணுறவனுக்கு எவ்வளவு திறமை இருக்கணும். பர்லாந்துன்னு ஒருத்தர், அவரும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான், தலித் கிறிஸ்தவர். ஆமாம், இவங்க எல்லாருமே வாரிசா செய்கிறாங்க. அந்த பர்லாந்து இருக்கிறார் இல்லையா, இப்போ அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், அப்புறம் செம்பை வைத்தியநாத பாகவதர், இது மாதிரி பாடகர்கள் அதை ஒரு வாட்டி கேட்பாராம், ரைட்டு அப்படின்ட்டு வந்துடுவாராம். கேட்டால் அந்த சவுண்டு அவர் காதுக்குள்ளே இருக்கும். அந்த சவுண்டுக்கு இதை கொண்டு வருவார். அப்படி ஒரு அசாத்திய திறமை இருந்திருக்கு. திறமையை மணி ஐயர் வியந்திருக்கிறார். இவருக்கு ஊர் பாலக்காடு. என்ன பண்ணார் தெரியுமா? தஞ்சாவூருக்கு குடிமாறி வந்துட்டார். எதுக்காக? மிருதங்க செய்யற ஆளுங்க இங்கே தான் இருக்குது. இந்த பர்லாந்து என்ற தலித் கிறிஸ்தவ கலைஞனுக்கு காது சரியா கேட்காது. காது கேட்காம எப்படி காது ஓசைக்கு ஏற்ற மாதிரி தவில் தயாரிக்க முடியும்? ரொம்ப பிரபலமான மேற்கத்திய இசைக்கலைஞன் பீத்தோவனுக்கு வயதாக காது போயிடுச்சு, சுத்தமா போயிடுச்சு. காதே கேட்காத நிலையில நூற்றுக்கணக்கான கருவிகளுக்கு மைண்டுக்குள்ளேயே நோட்டேஷன் எழுதுறாரு. அப்படி காது கேட்காமல் அப்படி ஒரு இசையமைத்த பீத்தோவனை போல ஒரு பாதி அளவுக்கு காது கேட்காத பர்லாந்து எந்தெந்த யாரு பாடகனோ அந்த குரலுக்கு ஒரு இந்த அநீதியை யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சமாவது இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா? இரக்கம் உணர்ச்சி, நேர்மை உணர்ச்சி கடுகளவாவது இருக்குதா? கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இப்போ அவர் பேரன் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறான், இவன் இங்கே இருக்கிறான். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன? அந்த பர்லாந்து வறுமையிலும் சர்க்கரை நோய் இறந்து போறாரு. அவங்க வறுமையை விட்டுருங்க, அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கல. இப்போ இந்த புக்கில் அவர் எழுதின பிறகாவது யாராவது இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்களா இந்த யோக்கியர்கள்? எந்த மியூசிக் அகாடமியாவது இவங்களை கூப்பிட்டு கௌரவித்து இருக்கிறதா? எம்.எஸ். சுப்புலட்சுமி என்ற ஒரு சிறந்த இசைக்கலைஞரை இந்த பார்ப்பனியம் என்ற வட்டத்துக்குள்ள அடைச்சு அவங்களுடைய ஆற்றலை இவங்க எப்படி முடக்கிட்டாங்க என்பதை விளக்கியிருக்காரு. எம்எஸ்னுடைய அம்மா பேர் சண்முக வடிவு. அவங்க இந்த தேவதாசி மரபில் வந்தவங்க, வீணை இசைக்கலைஞர். சிவப்பு விளக்கு பகுதி, பெண்கள் மீதான கொடுமை, இதற்கு எதிரான ஒரு படம், அதில் நடிச்சு பிரபலம். அவங்கள இவர் சதாசிவம் கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணி வந்த பிறகு அந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க வேணாம், வெறும் பக்தி படம், மீரா, நாரதர், சதாசிவம் பார்ப்பனர் அப்படி நடிக்க வைக்கிறாரு. அடுத்து அவங்கள என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பார்ப்பன பெண்ணின் தோற்றத்துக்கு கொண்டு வர்றார். தோற்றம் என்னன்னா, அவங்க புடவை கட்டுற முறை வேற, மடிசாருன்னு சொல்லி கட்டுவாங்க. அந்த மாதிரி புடவை கட்டி அந்த மாதிரி
கொண்டு வர்றாரு. எம்எஸ் சுப்புலட்சுமி இஸ் ஈக்குவல் டு பக்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை அப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்காரு. அது ஏன் அதை எழுதுறாரு அப்படின்னா, அவங்க இளம் வயதில் சட்டையை போட்டுக்கிட்டு வேடிக்கையாக கையில் சிகரெட்டை வச்சுக்கிட்டு ஒரு படம். பிடிக்கல, ஒரு தமாஷா செய்வாங்க இல்லையா, இந்த எம்எஸ் சுப்புலட்சுமி இசை பாடி இருந்தால் அது இப்படி இருக்குமான்னு கேட்டிருக்காரு. அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மியூசிக் அகாடமி சார்பாக 2024க்கான சங்கீத கலாநிதி விருது அப்படின்னு கர்நாடக இசையில் பிறந்தவர்களை தேர்வு செய்து ஒரு விருது தராங்க. அந்த விருது இந்த ஆண்டு டிஎம் கிருஷ்ணாவிற்கு வழங்கப்படுவதாக மியூசிக் அகாடமி அறிவிச்சிருக்கிறாங்க. அதை ஒட்டி அங்கே ஒரு கான்ஃபரன்ஸும் நடக்க இருக்குது. இதற்கு அவருக்கு இந்த பெரியாரை அவர் புகழ்ந்து பாடுகின்றார், எம்எஸ் சுப்புலட்சுமியை விமர்சிக்கிறார், அப்புறம் கர்நாடக இசை அந்த சங்கீதத்தில் முக்கியமான ஆளாக இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிகளை விமர்சிக்கின்றார். அப்படின்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் டிஎம் கிருஷ்ணாவிற்கு இந்த சங்கீத கலாநிதி விருது வழங்கக்கூடாது அப்படின்னு போர்க்கொடி எழுப்பி இருக்கிறார்கள் காயத்ரி ரஞ்சனி அப்படின்ற 2 கர்நாடக இசைக்கலைஞர்கள், பாடகர்கள். அவர் மட்டும் இல்லாமல் ரவிகிரண் அப்படின்றவர் தனக்கு வழங்கப்பட்ட சங்கீத கலாநிதி விருதை திருப்பி அளித்திருக்கிறார். அப்படி ஒரு சிலர் திருப்பி அளிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் இந்த விவகாரம் குறித்து கர்நாடக இசை அதனுடைய பின்னணி குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். ரஞ்சனி காயத்ரி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அந்த அறிக்கையில் இந்த விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. எம்எஸ் சுப்புலட்சுமியை இழிவுபடுத்தி விட்டார், இந்த கர்நாடக சங்கீதத்தின் மும்மூர்த்திகளில் ஒருவராக இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமியை இழிவுபடுத்தி விட்டார், பெரியாரை புகழ்ந்து பாடுகிறார், பேசுகிறார், பெரியாரினுடைய ஜெனோசைட். ஏன்னா பெரியாரை ஏன் புகழ்ந்து பேசுறதை எதிர்க்கிறோம் அப்படின்னா, பெரியார் பார்ப்பனர்களை இனப்படுகொலை செய்யணும் அப்படின்னு அழைப்பு விடுத்தவர், ரொம்ப கொச்சையான மொழிகளை இந்த சமூகத்து பெண்களுக்கு எதிராக பயன்படுத்தியவர், ஃபில்த்தி லாங்குவேஜை ரொம்ப நார்மலைஸ் ஆக்கினவர் அப்படின்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டை டிஎம் கிருஷ்ணா மேலே வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்நாடக இசை இந்த கலைஞர்கள் இதையும் கேவலப்படுத்துகிறார் அப்படின்றாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா எங்களை புண்படுத்துகிறார், புண்படுத்துபவருக்கு எதற்காக விருது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. நிறைய கேள்வி கேட்டீங்க. அதாவது இவங்களுடைய எதிர்ப்புக்கு காரணம் பெரியாரை பாடிட்டாரு அப்படின்றது போன சட்டமன்ற தேர்தலின் போது ராசா எங்கள் அம்மாவை சொல்லிட்டாரு அப்படின்னு எடப்பாடி பேசினார் இல்லையா, அதுக்கு சமமானது. அதுக்கு பதிலே சொல்ல வேண்டியதில்லை. இது வரைக்கும் அவங்க யாரும் ஆதாரம் காட்டலை. பொதுவில் ஒரு வழக்கு மொழியில் பெரியார் பேசுவது அப்படின்றது இருக்கு இல்லையா, கோபத்தில் இவங்களோட அநீதி பொறுக்க முடியாமல் ஒரு 100 அடி அடித்தாக்கா 2 அடி கூட யாரும் திருப்பி அடிக்காமல் இருப்பானா என்ன, அல்லது அங்கே குடிமையாக இருந்தாங்க, இதெல்லாம் இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலைன்றது ஒரு விஷமத்தனமான பிரச்சாரம். இதை குருமூர்த்தி, அப்புறம் சாய் தீபக்கு, சுப்பிரமணிய சாமி இவங்கெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதா, இனப்படுகொலை செய்யணும் முஸ்லீம்களை அப்படின்னு பகிரங்கமாக மாநாடு நடத்தி அறைகூவல் விடுத்தவன் நரசிங்கானந்த். அவன் வெளியே தான் இருக்கிறான் இல்லையா. முஸ்லீம்களை அன்றாடம் இப்படி ஒரு இதுக்கு ஆளாக்குறது, படுகொலை செய்கிறது இவங்க. குஜராத்தில் பெரியார் அன்று சொன்னார், அங்கே சொல்லலையா, இது இந்த நித்யானந்தவாதம் மாதிரி தான். அப்போ கருணாநிதி ஆட்சியில் 40 பேரை சுட்டு கொண்டாங்க, அப்போ இல்லையா அப்படின்ற மாதிரி ஆதாரம் இல்லாமலேயே ஒரு அவதூறு. உண்மையிலே அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, பிரச்சனை இப்படி சொல்லலாம். டிஎம் கிருஷ்ணா இந்த பிஜேபியையும் மோடி அரசையும் இந்துத்துவ அரசியலையும் மிக கடுமையாக வெளிப்படையாக எதிர்க்கிறார். மோடி ஆட்சிக்கு வந்த 2014 இருக்கு இல்லையா, அப்போ பார்ப்பனர்கள் ஏன் மோடியை விரும்புகிறார்கள் அப்படின்னு இந்துவில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதை மொழிபெயர்த்து போட்டிருக்கிறோம், அதை நீங்கள் படித்து பார்க்கலாம். இது இவங்களுடைய முதல் பிரச்சனை அதுதான். அன்று முதல்
இன்னைக்கு இந்த ராமன் கோயில் வரைக்கும் எல்லாத்தையும் எதிர்த்து அவர் பேசுகிறார், எழுதுகிறார். இதுதான் முதல்ல முக்கியமான காரணம், ஆத்திரம். ரெண்டாவது, இந்த கர்நாடக சங்கீதத்தை இது பண்ணார், சுப்புலட்சுமி கற்று எழுதினார், அது இதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. 2013 அவருடைய சதர்ன் மியூசிக் என்ற புத்தகம் வருது. அந்த புத்தகத்தில் பார்ப்பனர் இந்திய இசை அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக இசை பற்றி இவர்கள் கர்நாடக இசை என்று சொல்லுகின்ற இந்த இசை எப்படி உருவாச்சு, பார்ப்பனர்கள் இதை தாங்களே உருவாக்கியதாகவும் தங்களுடைய ஆன்மீக மரபின் வழி வந்ததாகவும் சொல்வது பொய். இது எப்படி இசைவேளாளர் வகுப்பை சேர்ந்த ஆடல் மகளிர் இருக்காங்க இல்லையா, அவர்களிடமும் நாதஸ்வர வித்வான்கள், தவில் வித்வான்கள், இப்படி பார்ப்பனர் அல்லாதாரிடையே இருந்தது. ஓகே, இசைவேளாளர் சமூகம் இருந்தது. அதற்கு முன்னால் தேவாரம் தமிழ் இசை மரபில் இருந்தது. இப்படி அந்த இதெல்லாம் கை மாறி இவங்க எடுத்து அதில் உருவாக்குனது தான் அந்த ஹிஸ்ட்ரியை விவரிக்கிறார். ஈவன் இஸ்லாமியர்கள்ட்ட இருந்ததெல்லாம் சொல்கிறாரு. இப்போ அதுல இருந்து எடுத்திருக்காங்க. ஆமாம், இஸ்லாமிய கலைஞர்களும் இருந்திருக்கிறாங்க இதில். ஓகே, அதாவது இது இப்போ இவங்க சொல்கிறது பக்தியோடு சேர்ந்தது இசை, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஆமாம், அப்படி இல்லாமல் எப்படி பார்ப்பனர் அல்லாதார் இருந்தாங்க, இஸ்லாமியர்கள் இருந்தாங்க, இப்படி எல்லாரும் இருந்தாங்க, இப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அதை விவரமாக சொல்கிறாரு. இப்போ 10 வருஷம் ஆச்சு. இதுக்கு யாரும், இந்த பேசக்கூடியவர்கள் யாரும் ஒரு மறுப்பு புத்தகம் வெளியிட்டு கட்டுரை இதெல்லாம் ஆதாரம் கிடையாது, உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிற தெம்போ திராணியோ நேர்மையோ இவர்கள் யாருக்கும் கிடையாது. சரி, இருந்தாலும் அவர் டிஎம் கிருஷ்ணா ஒரு 7 வருஷம்னு நினைக்கிறேன், நான் இந்த மியூசிக் அகாடமியில் பாட மாட்டேன்னு சொல்லிட்டார். இவங்க கணக்கு என்னென்னா, சரி ஒழிஞ்சு போகிறான் விடு அப்படின்னு தான். சரி போயிட்டான்ல, எப்படியும் வெளியே தான் கத்திட்டு போட்டான் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இப்போ மியூசிக் அகாடமியில் அவருக்கு விருது கொடுத்துட்டாங்கன்றது இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ பிரச்சனை இவங்களுக்கு. மியூசிக் அகாடமின்றது நம்ம கோட்டை, நம்ம கோட்டைக்குள்ளே இதை கேள்விக்குள்ளாக்கின ஒரு ஆளுக்கு எப்படி விருது கொடுக்கலாம் அப்படின்றது தான் இப்போ இவங்க பிரச்சனை. அதனால தான் நாங்கள் விருதை திருப்பி கொடுக்குறோம் அல்லது நாங்கள் இனிமேல் பாட மாட்டோம், இந்த கோபங்கள்லாம். இதை நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்க்கலான்னா, காங்கிரஸ் கட்சியில் இப்போ ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட்டில் போயிட்டு ரிப்போர்ட்டர்ஸை கேட்குறாரு, எங்கள் பிசிஎஸ்சி இருந்தால் கை தூக்குங்க அப்படின்றாரு. ஒரு கை கூட தூக்கலை. அப்புறம் காஸ்ட் சென்சஸ் வேணுன்றாரு. பிசிஎஸ்சிக்கு எதிரானது இது அப்படின்றாரு. இதெல்லாம் பிஜேபிக்காரனுக்கு கொலைவெறி ஆகுதுன்றது மட்டும் இல்லை, காங்கிரஸ்லேயே இருக்கக்கூடிய ஆனந்த் சர்மா, கமல்நாத் இப்படியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே பதறுது, பிபி ஏறுது அவங்களுக்கெல்லாம். இதெல்லாம் ஒரு காங்கிரஸுக்குள்ளே பேசக்கூடிய பேச்சா, காங்கிரஸில் யாருமே இதை கண்டிக்கவில்லைன்றாங்க. இப்போ அதுதான் இவங்களுடைய பிரச்சனை. இப்போது கிருஷ்ணா வெளியேறுன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு விருது கொடுக்குறீங்க, அப்போ என்ன அது மியூசிக் அகாடமி நம்ம இடம் இல்லையா அப்போ அப்படின்றதான் இவர்களுடைய பிரச்சனை. ஓகே, இப்போ இதில் டிஎம் கிருஷ்ணா அவர் மேலே இவங்க சொல்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு, இது வெறும் சங்கீதம் மட்டும் இல்லை, கர்நாடக சங்கீதன்றது அது ஒரு பக்தி மார்க்கம், அதை உடைக்கணும்னு டிஎம் கிருஷ்ணா நினைக்கிறாரு. இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், தினமலரில் கோட்சே மாமி உமா ஆனந்த் பேசியிருக்காங்க. அவங்க மிக முக்கியமாக குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, மது அருந்திட்டு பாட்டு பாடுறாரு, லுங்கி கட்டிட்டு பாட்டு பாடுறாரு, அதே போல் இயேசுவை பற்றி பாடுறாரு, அல்லாவை பற்றி பாடுறாரு. இது என்ன கர்நாடக சங்கீதமா? இதுக்கு பேர் என்ன? எதை வேணாலும் செய்வீங்களா? நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அப்படின்ற முக்கியமான கேள்வி வைக்கிறாங்க. இந்த கேள்வி நியாயம் தானே? அது கடவுளை நோக்கி இப்போ திருவையாறில் அப்படியான காட்சிகளை பார்க்குறோம். இப்போ மார்கழியில் மயிலாப்பூரில் நடக்கிற சபாக்களில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தான் நடைபெறுது. முழுக்க முழுக்க அது ஒரு பக்திமயமான ஒரு இசையை, அதை தேவையில்லாமல் இவர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு இல்லையா? இவரும் கர்நாடக இசை பாடகராக இருந்துக்கிட்டு இதை பண்ணுறாருல்ல. அதாவது கர்நாடக இசையோ எந்த இசையோ அதை மதத்துடனும் பக்தியுடனும் முடிச்சு போடக்கூடாது. இப்போ இருக்கிற இந்த கர்நாடக இசை என்ற இந்த இவங்க சொல்றாங்க அப்படிதானங்க இருக்கு. அதான் நீங்க முடிச்சு போடக்கூடாதுன்னு. அதை முடிச்சு போட்டவர்கள் பார்ப்பனர்கள். அது கடந்த ஒரு 2 நூற்றாண்டுல தான் இது நடந்திருக்குது அப்படின்னு தான் அந்த புத்தகத்தில் விளக்குறாரு. ரஜினி காயத்ரி 5000 வருஷமா இந்த மரபு இருக்குதுன்றாங்க. 10,000 சொல்லலையா? என்ன, அதாவது இந்த உருட்டெல்லாம் பெரிய உருட்டு. சாமவேதத்திலிருந்து வந்தது இசை. சாமவேதத்துக்கு மொத்தம் 5 சுரம், அதிலிருந்து எப்படி வரும்? இப்போது இது ஒரு இசை களவு அப்படின்றது முதல் பாயிண்ட் அது.
இந்த இசைக்களவுன்றது எங்கிருந்து களவாடப்பட்டது? பல ஸ்டேஜில் இந்த இசைக்களவு நடந்திருக்குது. இசைக்களவு மட்டும் இல்லாமல் பல இசைகள் ஒன்று கலப்பதும் நடந்திருக்குது. இது ரெண்டும் நடந்திருக்குது. இப்போ நம்ம களவை பற்றி பேசுவோம். இந்த இசை களவுக்காக தான் முன்னார் மக்கள் கலை இலக்கிய கழகத்தில் தமிழ் மக்கள் இசை விழான்னு நடத்தியிருக்கிறோம். அதனுடைய முழக்கம் என்ன அப்படின்னாக்க, களவாடிய இசையே கர்நாடக இசை, பார்ப்பன பண்பாட்டு ஆக்கிரமிப்புக்கு எதிராக. இந்த தமிழ் மக்கள் இசை விழாவை 1994 முதல் 2007 வரை நடத்தியிருக்கிறோம். அப்போது இந்த களவாடிய இசை என்பதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. இப்போ இவங்க வந்து பக்தியோடு சேர்ந்தது கர்நாடக இசை, இதெல்லாம் இவங்க சொல்கிறதுக்கு வருவோம். நம்ம தமிழ்நாட்டில் இசை என்பது எப்படி பழந்தமிழ் நூல்கள்லேயே தமிழ் இசை பற்றிய குறிப்புகள் பல நூல்கள் இதெல்லாம் இருக்குது. இதை பற்றி இந்த தமிழ் மக்கள் இசை விழாவில் 10-13 ஆண்டு கருத்தரங்கத்தில் நிறைய உரைகள் பல வல்லுநர்கள் நிகழ்த்தி ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது ராமநாதன் அவர்கள் எழுதிய சிலப்பதிகாரத்தில் தமிழ் இசை அப்படின்னு ஒரு நூல் வந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த நூலில் முன்னுரை வந்து முடிகொண்டான் வெங்கட்ராமையர் அப்படின்றவர் எழுதியிருக்கார். ஓகே, அவர் யார்? அவர் மியூசிக் அகாடமியில் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். 1941 தமிழிசை இயக்கம் தொடங்கிய போது அதற்கு எதிராக பேசினவர். இசைக்கு மொழி இல்லை அப்படின்னு அப்போ உருட்டினார் அவர். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த முன்னுரையில், அது யாரும் எடுத்து படித்து பார்க்கலாம், நெட்டில் இருக்குது. அந்த முன்னுரையில் என்ன சொல்கிறாருன்னா, சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய இசைக்குறிப்புகளும் சங்கீத ரத்னாகரத்தில் இருக்கக்கூடிய இசைக்குறிப்புகளும் அப்படியே ஒன்றா தான் இருக்குது. சரிகம பதனி என்பதெல்லாம் தமிழ் இசையிலே இருக்குது. இதை ராமநாதன் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. சங்கீத ரத்னாகரம் என்பது 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, சாரங்கதேவர் இயற்றியது. சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சரியா? அப்போ எதை பார்த்து யார் காப்பி அடிச்சிருக்க முடியும்? கண்டிப்பாக சிலப்பதிகாரத்தை பார்த்து தான் இதை காப்பி பண்ணியிருக்க முடியும். சிலப்பதிகார காலத்துக்கு பிறகு அப்புறம் வந்தீங்கன்னாக்கா தேவாரம், நாயன்மார்கள் காலம். அதில் பாடல்களில் அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்க எல்லாருடைய இதுலேயும் வந்து இசைக்குறிப்புகள் அப்படின்றதற்கு ஏழிசையா இசைப்பயனாய் இப்படி இருக்குது, குறிப்புகள் இருக்குது. அப்போது இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தமிழ் இசை மரபில் இருந்ததை குறிக்கின்றவை. இப்போ தமிழ்நாட்டு வரலாற்றில் சுருக்கமாக ஒரு பறவை பார்வையில் பார்த்தாக்கா, பல்லவர் காலம் அது வந்து தமிழர் அல்லாத மன்னர்கள், வடமொழி அல்லது பாலி போன்ற மொழிகள் செல்வாக்கு செலுத்திய காலம். அதுக்கு பிறகு மூவேந்தர்கள் இந்த காலம் வருது. இந்த மூவேந்தர்களும் என்ன பண்ணாங்க, சோழர்கள்னு உங்களுக்கு தெரியும், பீகார்லேருந்தும் காஷ்மீர்லேருந்தும் பார்ப்பனர்களை இறக்குமதி செஞ்சாங்க. வேத பாடசாலைக்கு காசு கொடுத்தாங்க. இதெல்லாம் அது தனி. அவங்க தான் அந்த காலத்தில் வந்து தேவாரமும் இசைக்கப்பட்டது கோயில்களில், அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, சோழர் காலம் முடிஞ்ச பிறகு விஜயநகர ஆட்சி, அதுக்கு பிறகு நாயக்கர் காலம். நாயக்கர்கள் விஜயநகர ஆட்சியின் கீழே கவர்னராக இருந்தவங்க. அதனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இவங்க தனியாக இது பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு மராட்டியர்கள் வராங்க இல்லையா, சிவாஜியின் வாரிசுகள் வராங்க. அப்புறம் அந்த நவாப் ஆட்சி, அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி. இப்போ இந்த ஒரு நீண்ட ஒரு 300-400 ஆண்டு காலம், 1300 தொடங்கி தெலுங்கும் சமஸ்கிருதமும் தான் அரசவையில் செல்வாக்கு பெற்ற மொழியாக இருக்கிறது. அப்போது இந்த ஆந்திராவிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, இந்த பகுதியிலிருந்து பார்ப்பனர்கள் வந்திருக்கிறாங்க, நிறைய வந்திருக்கிறாங்க இங்கே. இப்போ இவர் தெலுங்கு பார்ப்பனர் தானே, யார்? தியாகையர், ஓகே, அல்லது தியாகராஜர் அல்லது தியாக பிரம்மம் அவர். அப்போது இவங்க வந்து இயற்றக்கூடிய இப்போ இந்த இவங்க சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள், தியாகையர், முத்துசாமி தீட்சிதர், இன்னொருத்தர் யார், சாமா சாஸ்திரி, இந்த 3 பேரும். இப்போ இவர் தெலுங்கு பார்ப்பனர். சாமா சாஸ்திரியும் முத்துசாமி தீட்சிதரும் தெலுங்கு பார்ப்பனர்கள் இல்லை. ஆனால் அவர்களும் சமஸ்கிருதத்திலும் தெலுங்கிலும் தான் இப்போ பாடல் எழுதியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இவர் திருவையாறில் இருக்கார், யார், தியாகையர். திருவையாறு கோயில், சிவன் கோயில், அந்த கடவுள் பேர் ஐயாரப்பர். 5 ஆறுகள் இல்லையா, காவேரி, கொள்ளிடம், வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறுன்னு இருக்குது. 5 ஆறுகள் சேர்ந்து தான் ஐயாரப்பர். அந்த யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது அப்படின்னு அப்பர் எழுதியிருக்காரு. ஆனால் இவர் பாட்டு எழுதும்போது இளலோ பிரணதார்த்திகர அப்படின்னா, இளலோ பிரணதார்த்திகரன்னு அந்த கடவுளுக்கு பேர் வந்து பிரணதார்த்திகரர். பிரணதார்த்திகரர்னாக்கா வணங்குபவர்களின் குறை தீர்ப்பவர்னு சமஸ்கிருதத்தில்.
உன்னை நான் நெடுஞ்சான்கிறையாக விழுந்து வணங்கினேனே எனக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கடவுள் பேரை ஏன் மாற்றினார் இவர்? ஐயாரப்பரன்னு சொல்லலாம்ல, அந்த கோயில் பேர் ஊர் பேரே திருவையார் தானே. அப்போது அவர் வந்து இயல்பிலேயே தமிழ் நாட்டில் வாழ்ந்தாலும் கூட அவருடைய மொழியாக கொச்சை தெலுங்கும் சமஸ்கிருதமும் தான் அவருக்கு உகந்த மொழியாக இவங்களுக்கு இருந்திருக்கு, இவர்களுக்கு இருந்திருக்குது. சரி, இப்போது இவங்க திருவையாறில் இருந்து இந்த முத்துசாமி தீட்சிதர், சாமா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதரை பற்றி ஒரு டிஎம் கிருஷ்ணா எழுதுகிறார். அவருக்கு அந்த காலத்தில் இருந்த தேவதாசிகள், சின்ன மேளம் பெரிய மேளம்னு சொல்லுவாங்க. பெரிய மேளன்றது கோவிலில் வாசிக்கிறது, நாதஸ்வரம் தான். சின்ன மேளம் என்பது நடனத்துக்கு வாசிக்கிற நட்டுவனார்கள், நட்டுவாங்கம்ன்றாங்கல்ல, அதுவும் தாளம் அதுக்கு வாசிக்கிறது. இவர்களோடு அவருக்கு பரிமாற்றம் இருந்தது. அவர்களிடமிருந்து நிறைய விஷயங்களை இவர் கற்றுக்கொண்டார். யார்? முத்துசாமி தீட்சிதர்னு சொல்கிறார். இவர் வந்து அங்கே ஓதப்பட்ட தேவார இசை பாடல்கள், நாதஸ்வர வித்வான்களின் இசை, இதிலிருந்து தியாகையர் இந்த சூழலில் தான் இருக்கிறாங்க. இதோட வேறு பல மரபுகளும் சேர்ந்து இது வருது. மராத்தியர்கள் உள்ளே வராங்க. மராத்தியர்கள் வரும்போது என்ன வருதுன்னா, அங்கேருந்து கீர்த்தனைன்னு ஒரு வடிவம். அது வந்து என்ன வடிவம் அப்படின்னு சொன்னால் துதிப்பாடல். அது அந்த வடிவத்தை அவங்க கொண்டு வராங்க. அவங்க வந்து ஹரிகதைன்னு சொல்லிட்டு கதை சொல்கிறது, புராண கதைகளை சொல்கிறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொண்டு வராங்க. இது வந்து அங்கேருந்து வந்தது. இது எல்லாம் நிலவுகின்ற சூழலில் இவர்கள் வந்து இந்த இசையை எடுத்துக்கிட்டு இதுக்கான பாடல்கள் இருக்கு இல்லையா, அதை ராமன் மேலே இப்படி தெலுங்குலேயும் சமஸ்கிருதத்துலேயும் இதை உருவாக்கி பாடுறாங்க. இது ஒரு சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிற வரலாறு. சரியா? இப்போ இதை பற்றி 1917 ஆப்ரஹாம் பண்டிதர் அப்படின்னு தஞ்சாவூரில் இருக்கார். அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், சித்த வைத்தியரும் கூட, இசையில் வல்லுனர். அவர் கருணாமிருத சாகரம் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்கார். கிறிஸ்டியன் அவர். நல்ல பெரிய புத்தகம், லாலி பிரஸ்ன்னு. அந்த அச்சு பார்த்தா இன்றைக்கி கூட அந்த தரத்துக்கு அச்சிட முடியாது, அப்படி வச்சிட்ருக்கிறாரு. அந்த புத்தகம் வந்து ஃபிசிக்ஸ் இருக்குது, மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது அந்த புத்தகத்தில். இசையினுடைய இதெல்லாம் இருக்குது, தமிழ் இசை பற்றி. இது வந்து அவர் அதை விளக்குறார். இது எப்படி இந்த இசை, கர்நாடக இசை என்று அழைக்கப்படுவது எப்படி தமிழ் இசை. இவங்க வந்து சரிகம பதனி, சான்னா சட்ஜம், ரீன்னா ரிஷபம், கான்னாக்க காந்தாரம், மான்னாக்க மத்தியமம், பா பஞ்சமம், த தெய்வதம், நீ நிஷாதம். அதனால் இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் சான்ஸ்கிரிட் தானே சொற்கள். அப்போ எங்கள்கிட்ட இருந்து தான் நீங்கள், அது உண்மை அல்ல அப்படின்றத சொல்லிவிட்டு, இது வந்து குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம், இதற்கு குறியீட்டு சொற்களாக இது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அதில் விளக்குறாரு. அவர் விளக்கி அவர் எழுதுனா பரவாயில்ல. திருவையாறில் ஒரு சமஸ்கிருத கல்லூரி இருக்குது. இந்த புக்கை கொண்டு போய் அந்த சமஸ்கிருத கல்லூரி முதல்வர்கிட்ட கொடுத்து, இது இப்படி தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு, இது சமஸ்கிருத இது அல்ல அப்படின்னு அதில் எழுதிட்டு நீங்கள் உங்கள் கருத்தை முன்னுரையாக எழுதுங்க. அவர் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு, இந்த சட்ஜம் ரிஷபமில் சமஸ்கிருத இலக்கணப்படியே எப்படி குறியீட்டு சொற்கள் ஆகாது, அதனால் இது திராவிட இசையிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு முன்னுரையில் சமஸ்கிருத கல்லூரி முதல்வர் எழுதியிருக்கார். சரிகம பதனி அந்த அடிப்படையே அது வந்து குறியீட்டு சொற்கள் தான். அது சட்ஜா ரிஷபம்னு இவங்க அப்புறமா உருட்டிக்கிட்டது, இதில் உள்ளது அல்லன்னு அவர் முன்னுரையில் எழுதுகிறார். முடிகொண்டான் வெங்கட்ராமையர் மு ராமநாதனுடைய நூலினுடைய முன்னுரையில் சங்கீத ரத்னாகரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதான் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கு. அதாவது 13ஆம் நூற்றாண்டில் என்ன சொல்லியிருக்கோ அதை பார்த்து தான் 2ஆம் நூற்றாண்டில் சொல்லியிருக்கிறாங்கன்ற மாதிரி ரெண்டையும் அப்படி அக்கம் பக்கமாக வச்சு அவர் எழுதியிருக்காரு. அப்போது இந்த மரபு எடுக்கப்பட்டது என்பதற்கு இதற்கு மேலே விளக்கம் தேவையில்லை. இது ஒரு விஷயம். இதை மறுத்து எங்களுக்கு சுயேட்சையான மரபு இருக்குது, இந்த கூற்றுகள் எல்லாம் தவறு அப்படின்னு அப்ரஹாம் பண்டிதருக்கும் இது வரைக்கும் யாரும் மறுப்பு நூல் எழுதினதா எனக்கு தெரியல. சரியா? அது ஒரு நூற்றாண்டை தாண்டிடுச்சு எழுதலை. அப்படி ஒரு மனுஷன் இருந்தாருன்றதையே வந்து பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட. இந்த தமிழ் மக்கள் இசை விழாவில் தான் வந்து அவருக்கு படம் திறந்து இந்த நூலை அறிமுகப்படுத்தி இதெல்லாம் பண்ணோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இது ஒரு கட்டம். இந்த தியாகையருடைய கட்டம், இவங்களுடைய காலம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமான காலம். இதில் பல கலப்புகள் ஏற்படுது. நான் சொன்னது போல் இந்த மராத்தியர்கள் உள்ளே வராங்க, இஸ்லாமியர்களுடைய இசை கலை இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அங்கே உள்ளே வருது. இப்போ இதெல்லாம் கலந்து ஒரு இசை வடிவம் வந்து
உருவாகுது. இவங்க சொல்கிற மும்மூர்த்திகள் இருக்காங்கல்ல, அவங்க பார்ப்பனர் அல்லாத இசைக்கலைஞர்களிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள். அதிலிருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு இந்த பாடல்களை இயற்றியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பின்னால் வந்த பார்ப்பனர்கள், அதாவது இந்த மியூசிக் அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்களே இந்த காலகட்டம், நான் சொல்கிறது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம், அப்போ தான் இந்த பில்டப்பே உருவாக்குறாங்க அவங்க, சங்கீத மும்மூர்த்திகள். அதுக்கு முன்னால் அருணாசல கவிராயர் போன்ற தமிழ் மும்மூர்த்திகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் இவங்களுடைய மும்மூர்த்திகளுக்கு காலத்தால் முந்தையவர்கள். அந்த தமிழ் பாடல்கள் தான் வழக்கில் இருந்தது அப்படின்றத ஊவே சாமிநாதையர் எழுதியிருக்கிறார். என்ன இவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டு காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக நம்ம போராடும்போது நம்முடைய இசை மரபை நம்ம உருவாக்கணும். நம்ம இசை மரபுன்னா இதுதான் நம்ம இசை மரபு. எது? பார்ப்பன இசை மரபு தான் தேசிய இசை மரபு. எது? சனாதன மரபு. அப்போது இவங்களை தெய்வமாக்குறாங்க. இந்த மும்மூர்த்திகளில் குறிப்பாக தியாகையரை தெய்வமாக்குறாங்க. வீணையா தம்புராவா? தம்புரா அதை வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருக்காரு. அதை ஆக்கி அவரையே ஒரு கடவுளாக்கி வழிபாட்டுக்குரியதாகவும் கர்நாடக இசை என்பது இதிலிருந்து பிரிக்க முடியாததாகவும் ஆக்குகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னால் வரை சங்க இலக்கியம் தொடங்கி சிலப்பதிகாரத்தில் ஏதாவது ஆன்மீகம் இருக்கா? சிலப்பதிகாரம் கடவுள் கதையா, புராணமா? குடிமக்கள் காப்பியம் பேர். ஆமாம், அதில் இருக்கிறது பூரா வாழ்வியல் சார்ந்த, அது ஒரு செக்யூலர் லிட்ரேச்சர், வாழ்வியல் சார்ந்த இலக்கியம். அதில் இசை இருக்குது. அதுக்கு பிறகு எண்ணற்ற இசை மரபு இருக்குது. மெல்ல மெல்ல அது மதத்துக்குள்ளே கொண்டு வரப்படுது. இப்போது மதத்துக்குள்ளே கொண்டு வருவது அப்படின்றது ஒரு திட்டமிட்டு நடக்குது. நீங்கள் இலக்கியத்துலேயும் அதான் பேசுவாங்க இவங்கெல்லாம். இல்லை, இப்போ பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த கர்நாடக இசை அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இது எப்போ பக்தி மார்க்கமாக மாற்றப்படுது? இல்லை, நீங்கள் இலக்கியனுடைய தேவை எங்கே இது பக்தி மார்க்கமாக ஏன் ஆகுது? அதாவது எப்பொழுதுமே இசை என்பது மக்கள்கிட்ட நாட்டுப்புற இசை வடிவங்கள் இருக்குது, அது தனியாக இருக்குது. அது நடவு பாட்டோ ஏத்தப்பாட்டு இந்த பாட்டாக இருக்கட்டும், தெருக்கூத்தாக இருக்கட்டும், இந்த வடிவம் மக்கள்கிட்ட இருக்குது. அதுக்கும் ஆதிக்க சாதியினருக்கும் எந்த தொடர்போ உறவோ கிடையாது. இவங்கள்ட்ட என்ன இருக்குது? இப்போ தமிழ் இலக்கியம் பற்றி பேசும்போது சங்கிகளை என்ன பேசுவாங்கன்னா, 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம், கம்பராமாயணம், இலக்கியம் பூரா மதம் தானே இருக்குது. அப்போ தமிழ் மரபு என்பதே இந்து மரபு தான். அதுக்கு முந்தையது ஒரு செக்யூலர் மரபு நமக்கு இருக்குது, சங்க இலக்கியங்கள். இல்லை, தமிழ் மொழியை குறிப்பிட்டு பேசும் பொழுதே ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் தமிழ் என்பது ஒரு பக்திக்கான மொழி அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க. இது பார்ப்பனிய சமூக ஒடுக்குமுறை, அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடு இந்த இலக்கியங்களை இதோட இணைப்பது என்பது. மக்கள் அந்த பக்கம்தான் இருந்தாங்க. இவங்க அரசவையில் இதுதான் உருவாக்கப்பட்டது. அரசர்கள் எதை விரும்புவாங்க? அரசர்கள் புரட்சியை விரும்புவாங்களா, இல்லை சூத்திர பஞ்சம ஜாதிகளின் இலக்கியங்களை விரும்புவாங்களா? அவங்களுக்கு மேட்டுக்குடிக்குரிய அதான் சின்ன மேளம் பெரிய மேளன்றது. பெரிய மேளம் கோயிலுக்கு, சின்ன மேளம் இவர்களுக்கு, இப்படித்தான் அது இருந்தது. இந்த சின்ன மேளம் அப்படின்றது தேவதாசிகளாக நடனம், இவர்களுக்கு உலகாயுத சார்ந்த இதில் வர்ணம், இந்த கர்நாடக இசையில் வர்ணம், ஜாவளின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இவங்க கடைசியில் இது மாதிரி பாடுவாங்க. கர்நாடக இசை சொல்லிக் கொடுக்கும்போதே இந்த மும்மூர்த்திகளுடைய இசைக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த கிருஷ்ணா எழுதுறாரு. ஆனால் இந்த ஜாவளிக்கு அர்த்தம் சொல்ல மாட்டாங்க. ஜாவளி எல்லாம் காமம் சார்ந்த விஷயங்கள் வரும். அதெல்லாம் பார்ப்பன புனிதத்துக்கு ஒத்து வராதுன்றதுனால அந்த மேட்டரை வெளியே சொல்கிறதில்ல. அதெல்லாம் அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதனால் ஆன்மீகத்தோடு இது இருந்தது, ஆன்மீகத்தோடு மட்டும்தான் இருந்தது. ஆன்மீகம்னா கடவுளோடு. இந்த ஆன்மீகன்ற வார்த்தை எல்லாமே இதில் இருந்திருக்கு, எல்லாம் கலந்து தான் இருந்தது. காதல், காமம், பக்தி எல்லாமே இருந்திருக்கு. அதை பக்தி அப்படின்ற ஒன்றா மாத்துறாங்க. இப்போ நான் இது மற்ற விஷயங்களும் மறைக்கிறாங்க. இணையாக புரிஞ்சுக்கணும்னாக்கா, இதுக்கு இணையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு செவ்விசை மரபு ஹிந்துஸ்தானி. ஹிந்துஸ்தானியில் ஏன் தியாகையர் இல்லை? ஹிந்துஸ்தானியில் இந்த மாதிரி உருட்டுகள் அங்கே இல்லை. ஏன் இல்லை? இந்துஸ்தானி என்பது பல இசை மரபுகள் கலந்து வந்தது. பெர்சிய, முகலாய இதெல்லாம் கலந்து வந்தது. அது அநேகமாக
சொல் இல்லாத இசை, வாழ்வியல் சார்ந்த இசை, வெறும் மியூசிக்கு, அப்படி அந்த செவ்விசை இருக்குது. இது வந்து இவங்களுடைய ஏற்பாடு. அதனால் இது பக்தியோடு இணைந்தது, அதுதான் நம்ம மரபு என்று சொல்வதே ஒரு பித்தலாட்டம் என்பதைத்தான் அந்த சதர்ன் மியூசிக்ன்ற புத்தகத்தில் ஆதாரத்தோடு விளக்கியிருக்கிறார். இந்த தேதி வரைக்கும் அதற்கு அவர்கள் மறுப்பு சொல்லவோ விவரங்கள் மூலம் அதை எதிர்த்து வாதாடவோ இல்லை. மாறாக எங்களை திட்டிட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க, தியாகிட்டு பாட்டு போடுறாரு, மத்தியானம் வந்து கறி சாப்பிடுறாரு. கர்நாடக சங்கீத வித்வான்கள் எல்லாருமே சரக்கடிக்கிறவங்க தான். ஃப்ளூட் மாலின்னு ஒருத்தர் இருந்தார், மகாலிங்கம்னு. அவரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, சரக்கடிக்காமல் அவரால் ஃப்ளூட் வாசிக்க முடியாது. முன்னால் வெள்ளி கிண்ணத்தில் வச்சுருப்பார். கச்சேரி நடக்கும்போதே அவர் அதில் இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமாம், தீர்த்தம்னு நினச்சிக்க வேண்டியதான். தீர்த்தமோ பாலோ நினச்சிக்க வேண்டியதான். அப்போது அதெல்லாம் இருக்கிறது தான். இப்போ ஒருத்தர் அறிக்கை விட்டுருக்காரு, அவர் பேர் என்ன, சித்திரவீணா ரவிக்கிரண். ஆமாம், அவர் சங்கீத கலாநிதி, அந்த விருதை திருப்பி கொடுத்துருக்காரு. இல்லை, அவர் ஏற்கனவே மியூசிக் அகாடமி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? மீ டூல் அக்யூஸ்ட் அவர். ஓகே. அதனால் அது சங்கீத வித்வான்களுடைய மேற்படி விஷயங்கள் பற்றிய விவகாரம் வந்து அது தனி, ராசலீலைகள் வந்து தனி. அதனால் இவர் தண்ணி எடுத்துகிட்டு பாடுறாரு, இதெல்லாம் சும்மா கதை. இவங்களே எல்லாம் சரக்கு அடிக்கிறவங்க தான். அதுக்கு நிறைய இது இருக்குது. அது பாலக்காடு மணியர் ஒரு மிருதங்க வித்வான். அவர் வந்து அவரோட ஃபேமிலியும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவர் ஃபேமிலியே, ஏன்னா ஒரு சில உண்மைகளை அவர் எழுதியிருக்காரு அதை பற்றி. செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ்னு ஒரு புத்தகத்தில் பாலக்காடு மணியர் மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு அவரை லண்டனுக்கு கூப்பிட்றாங்க. பிரிட்டனில் எடின்பர்கில் ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல், அதில் சித்தார் ரவிசங்கர் எல்லாம் வராங்க. இவர் மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு போகிறாரு. இந்த மிருதங்கம் தனி கதை, அது அப்புறம் பேசுவோம் அவர் எழுதியிருக்கிறத. மிருதங்கம்னாக்கா அது அந்த தோல் கருவி, அதை மூட்டுவது, பக்குவமாக பதம் அந்த எடுத்து கொடுக்குறது இருக்கு இல்லையா, அதுக்குரிய ஆள் வேணும். இவங்களே பண்ணிக்க முடியாது. அதில் இருக்கிற மை விழுந்துருச்சுன்னா அதுக்கு மை வைக்கிறது இதெல்லாம் பிரச்சனை. அதுக்கு ஒரு ஆளை கூட்டின்னு போகிறாங்க, யாரும் வரல. இந்த கருவி வேலை செய்யக்கூடிய ஒரு பையனை கூட்டின்னு போகிறாங்க. அவர் ஒரு தலித் கிறிஸ்தவர், 16 வயசு பையன், அந்தோணி சாமியே நோ பேர் ஞாபகம் இல்லை. கூட்டின்னு போகிறாரு. அங்கே போனால் பயங்கர குளிர், பனி. இவருக்கு காய்ச்சல் வந்துருச்சு, இந்த பையனுக்கு, அந்தோணிக்கு காய்ச்சல் வந்து படுத்துருச்சு. ஐயருக்கு கச்சேரி இருக்குது, பையன் காய்ச்சலில் படுத்துட்டான். அப்போ நைட் வந்து எழுப்பி, இந்த கஷாயம் இதை சாப்பிடு, காய்ச்சல்லாம் சரியாயிடும்னாராம். கஷாயம் என்னென்னா சரகு. அப்போ முதல்ல ஒரு தலித் கிறிஸ்தவருக்கு சரகு சப்ளை பண்ணவர் ஐயர். என்ன அப்படின்னு எழுதியிருக்கும்போது அவங்க எப்படி கொந்தளிக்காமல் இருப்பாங்க? ஓகே, இதுதான் அவங்களோட கோபத்தை மேலும் மேலும் தூண்டுது. அதனால் சரக்கு அடிச்சுட்டு பாடுறாரு, ரகசியமாக செய்கிறது, அவர் யதார்த்தமாக வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுறாரு. அதனால் இது புனிதம் அப்படின்னு உருட்டுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து இவர்கள் கற்பித்தது. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, மற்றவர்களை விட நாங்கள் மேம்பட்டவர்கள், மற்றவர்களிட எங்கள் கலை வந்து உயர்ந்ததுன்னு காட்டுறது. ஓகே, இப்போ இந்த ரஞ்சனி காயத்ரியோட ஒரு பேட்டியை பார்க்கும் பொழுது அவங்க சொல்கிறது என்னென்னா, வசத்தியான சங்கீதம் இது, அவ்வளவு எளிதாக மற்றவங்க வந்து கற்றுக்க முடியாது. டிஎம் கிருஷ்ணா சொல்கிற மாதிரி இதுக்கு யாரும் பார்ப்பனர்கள் மட்டும்தான் கற்றுக்கணும், மற்றவங்க வந்து கற்றுக்கக்கூடாதுன்னு யாரும் சுவர் எழுப்பி தடுக்கலை. வீணாக வந்து இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்தை பரப்புகிறாங்க. இப்போ ஒரு ரிலேட்டிவிட்டி தியரி இருக்குது, ஐன்ஸ்டீனோட தியரி. அதை 10வது படிக்கிற எல்லாராலையும் படிச்சிட முடியுமா? படித்து புரிஞ்சிக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் இது. நாங்கள் யாரையும் தடுக்கிறது இல்லை. இந்த வசதி ரகத்தை படிக்கிற அளவுக்கு மற்றவங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. சுதா ரகுநாதன் அவங்களும் ஃபேமஸான இந்த கர்நாடிக் சிங்கர், அவங்களும் இதே விஷயத்த சொல்கிறாங்க. கருவறை, கோயில் கருவறைக்குள் எல்லாரும் போயிட முடியுமா? அப்படி முடியாதுல்ல. அது மாதிரி தான் இந்த கர்நாடக சங்கீதன்றது. இது ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்க வேண்டிய ஒன்று, எல்லாராலையும் பாடிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. இதில் அவங்க சொல்ல வர்ற விஷயம் இல்லை. அவங்க சொல்ல வர்ற விஷயத்துக்கு அப்புறம் வருவான். இப்போ யார் எங்களுக்கு கற்றுக்கொடுன்னு இவங்க வந்து க்யூவில் நிற்கிறாங்க. இந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்குல்ல, நான் ஏன்டா நடுராத்திரி சுடுகாட்டு போவேன், இதை கற்றுக்கிறதுக்கு யாருங்க இப்போ இறங்கி நிற்கிறாங்க? இவங்க பிரச்சனையை திசை திருப்புறாங்க. அவர் கிருஷ்ணா வந்து
மியூசிக் அகாடமி விட்டு வெளியே போயிட்டு கர்நாடக இசையை எல்லாருக்கும் கொண்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிற பொருள்லேயே இப்போ சினிமா பாட்டிலே கர்நாடக இசை இருக்குது. கர்நாடக இசை இல்லாமல்லாம் இல்லை. இவங்க பாடுற டைப்பு அது அல்ல. இந்த இசையை வாழ்வியல் சார்ந்ததாக மாற்ற முடியும், அப்படி பயன்படுத்த முடியும் என்பது அவருடைய கருத்து. இதை ஆன்மீகத்திடமிருந்து பிரிக்கணும், ஒன்று அக்ரஹாரத்திடமிருந்தும் பிரிக்கணும். இது ரெண்டும் அவர் வைக்கிறது. இப்போ மியூசிக் அகாடமி அப்படின்றதோ அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாலே ஒரு பிராமணர் சங்க மாநாட்டுக்கு போன மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்கிற நபர்கள், அவங்களுடைய உடை, பழக்க வழக்கம், பேசுகிற தமிழ், இது எல்லாமே இல்லை நீங்கள் அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? அதை பாரம்பரியமாக அந்த இசையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனுடைய இசை நுணுக்கங்கள் தெரிந்தவங்க, ராகங்கள் தெரிந்தவங்க, அதை ரசிக்க தெரிந்தவர்கள், ஒரு தனி வகையான ரசிகர்கள் அவங்க. அது அப்படி தான் இருக்குதுன்னா அவங்களுக்கு தான் அது தெரியும், அதனால் அப்படி தான் இருக்குது. இப்போ தான் நான் சொன்னேன் இசைவேளாளர்களிடமிருந்து திருடினதுன்னு. ஓகே, இசைவேளாளர்களிடமிருந்து கிளப்புனது தான் இது. அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் தெரியுன்றதில்லை. இவங்க சராசரி, இப்போ சொல்கிறேன் நான், சராசரி பார்ப்பனர்கள் கர்நாடக இசை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தது எந்த ஆண்டு தெரியுமா? 1903. 1903 தான் சென்னையில் பெண்களுக்கு கர்நாடக இசை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முதல்ல பள்ளி ஆரம்பிக்குது. அப்போ கூட என்ன விதிமுறை அப்படின்னு சொன்னாக்கா, பெண்கள் கற்றுக்கிறலாம், வீட்டுக்குள்ளே தான் பாடணும், மேடைக்கு போய் பாடக்கூடாது. இதை மகாபெரிவாலே எழுதியிருக்காருல்ல. என்னென்ன எழுதியிருக்காரு? மகாபெரிவா மேடையில் பாடினா அது தேவதாசி மாதிரின்னு எழுதியிருக்காரு. ஐயோ, இந்த அளவுக்கு நந்தினி காயத்ரி எல்லாம் படிச்சிருப்பாங்க, படிக்காமல் இருக்க மாட்டாங்க அவங்க. அவங்க மகாபெரிவா பாராட்டி பல ட்வீட்டுகளையும் போட்டு, மகாபெரிவா சொன்ன மாதிரி நடக்கணும்ல அவங்க. நான் சொல்லலை, காமகோடி.orgல போய் படிங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கணும். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம். அதனால் இவங்களுக்கு தான் தெரியுன்றதெல்லாம் உருட்டுங்க. அப்போது இவங்க ஒரு ஆம்பியன்ஸ், அந்த சூழலே பார்ப்பனர்கள் மட்டும் என்ற சூழலிலிருந்து விடுவித்து நான் போய் குப்பத்தில் நடத்துகிறேன்னு சொல்லுவதற்கு என்ன பொருள்னாக்கா, இது உயர்ந்தது அது தாழ்ந்ததுன்றது இல்லை. ஒரு கர்நாடக இசை பாடல் ஒருத்தர் பாடுவார், அடுத்தது தப்பாட்டம் நடைபெறும், அதுக்கு பிறகு வேறு ஏதாவது ஒரு ஒயிலாட்டம் நடைபெறும். இப்படி இது எல்லாமே சமம்தான் அப்படின்றதுக்காக தான் அங்கேருந்து இதை இங்கே நடத்துகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். கற்றுக்க வர்றது வராதது அவங்கவுங்க விருப்பம். இப்போ நாங்கள் ஒன்றும் தடுக்கவில்லை, சுவர் போடவில்லை. இப்போ அதான் நான் கேட்குறேன், எவ்வளோ பேர் யாரும் க்யூவில் நிற்கல. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால், இவங்க தங்களை மேலானவர்களாக கருதி கொள்வதற்கு இல்லையா? இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா, இவங்க உமானந்த் கேட்கிற கேள்வி, கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸிங்கோட போகணும், கோர்ட் மேலங்கி போட்டிருக்கணும், ஒரு வக்கீலாக இருக்கணும்னா இப்படியான ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இப்போ கர்நாடக சங்கீதம் பாடுறாருன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்ன ப்ரொசீஜர்? இவர் எப்படி லுங்கி கட்டிட்டு பாடலாம்? என்ன ப்ரொசீஜர்? லுங்கி கட்டிட்டு ஆண்களாக இருந்தால் இல்லைங்க, இல்லை என்ன அவங்க சொல்கிறபடி ப்ரொசீஜர் என்ன தெரியுமா? ஆண்களாக இருந்தால் ஜரிகை வேட்டி கட்டி ஜிப்பா போட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பூணல் இருக்கணும். பெண்களாக இருந்தால் பட்டு புடவை கட்டிருக்கணும். நீங்கள் ஃபோட்டோவெல்லாம் பார்த்தாக்கா இதுதான் அதுக்குள்ளே யூனிஃபார்ம்னு இவங்க சொல்கிற மாதிரி தெரியுது. இப்போ தியாகையர் இந்த யூனிஃபார்ம்லாம் இல்லையன்றதான் என்னுடைய கேள்வி. பூணல் இருந்துச்சு, ஆனால் ஒரு ஒரு கந்தல் மாதிரி ஒரு இதை கட்டிட்டு தானே இருக்கார் அவர், இல்லையா? இவங்க சொல்கிற யூனிஃபார்ம்லலாம் இல்லை. என்ன இப்போ என்ன செய்கிறது? இதே கர்நாடக இசையை ஷேக் சின்ன மௌலானா சாஹிப் வாசிச்சிருக்காரு. முஸ்லீம் நாதஸ்வர வித்வான்கள், பாடகர்கள் இருந்திருக்காங்க. அவங்களாம் என்ன பஞ்சகச்சம் கட்டிட்டு வரணுமா? இல்லை பூணல் போட்டு வரணுமா? என்ன செய்யணும்? பெண்கள் இவர் கூட உட்காந்து முஸ்லீம் பெண்கள் நாதஸ்வரம் வாசிச்சிருக்காங்க. அவங்க என்ன செய்யணும்? இப்போது இதுதான் இந்த விஷமத்தனன்றது. அதுதான், கோர்ட்டுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, போலீஸுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, துப்புரவு தொழிலாளி கூட ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. அது இல்லை இப்போ பிரச்சனை. இதுக்கு எதுக்கு யூனிஃபார்ம்ன்றது தான் கேள்வி. இந்த யூனிஃபார்ம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் யூனிஃபார்ம் தான்றாங்க. அது புரியுது இல்லையா? அவங்க வெளியில் இருக்கிற உடையை மட்டும்தான் சொல்கிறாங்க, உள்ளே இருக்கிற பூணூலை சொல்கிறது இல்லை. அவங்க சொல்கிற யூனிஃபார்ம்ன்றது இதுதான். அதிலிருந்து அதை கழட்டணுன்றதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த இசை திருடப்பட்ட இசை. இப்போ இங்கே பாருங்கள், இந்த காரை திருடிட்டு பெயிண்ட் மாற்றிடுவாங்கல்ல, அந்த வேலை தான் இப்போ இவங்க பண்ணியிருக்கிறது. தமிழிசை தொடங்கி இசைவேளாளர்களிடம் வரை இசையை திருடிட்டு அதுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பெயிண்ட்டை எடுத்துட்டாக்க என்ன ஆகும்? ஒரிஜினல் கலர் வந்துடும். வருமா வராதா? கண்டிப்பாக. இப்போது டெக்கான் கிரானிக்கல்லையோ டெலிகிராஃப்லேயோ ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு இவர், டிஎம் கிருஷ்ணா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இசைவேளாளர்கள் நட்டுவனார் அல்லது இந்த இசைவேளாளர் மரபில் வந்த பெண்கள் இருக்காங்கல்ல,
அவங்க கர்நாடக இசை தமிழில் வந்து பாடும்போது பார்ப்பன தமிழுக்கும் அவங்க பேசுகிற தமிழுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. இதில் அந்த திராவிடியன் டிஞ்ச் எனக்கு தெரியுது. பார்ப்பன நாக்கு சமஸ்கிருதத்தில் தோய்க்கப்பட்டது, அதனால் அதனுடைய உச்சரிப்பு மொழி எல்லாமே வேறையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். புரியுது இல்லையா? அதனால் இது வெறும் ட்ரெஸ்ஸு பிரச்சனை மட்டும் இல்லை, நாக்கு பிரச்சனையும் சேர்ந்து தான் இதில் இருக்கிறது. அவங்க திரும்ப திரும்ப சொல்ல வருவது உடை, யூனிஃபார்ம், அது இதுன்னு சொல்லி கடைசியில் சொல்ல வர்றது ஜாதி. அதைத்தான் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். அதனால் இவங்க சொல்கிற இதில் வந்து 3 விஷயம் இருக்குதுங்க. ஒன்று காஸ்ட், இன்னொன்று ரிலிஜன், மூணாவது மொழி. மொழி என்ற முறையில் தமிழ் இசைக்கு உதவாது அப்படின்றது தான் இவங்க இந்த சென்ற நூற்றாண்டில் தமிழ் இசை சங்கம் தொடங்கி 41 தீவிரமாக எதிர்க்கிறாங்க, வராதுன்னு. இப்போ இவங்க பேசுகிறது 2 விஷயம், ஒன்று ஜாதி, இன்னொன்று மதம். மதத்தோடு கர்நாடக இசை இணைந்தது அப்படின்றாங்க. ஜாதி நாங்கள் பார்க்கவே இல்லை, எங்களுக்கு மூல பலம் ஜாஸ்தி, அதனால மதுவந்தியும் வீடியோ போட்டிருக்கிறாங்க. மூலபலம் ஜாஸ்தின்றதுனால நாங்கள் இதை பாடிட்டுருக்குறோம். மூணாவது வந்து தமிழ் வந்து அதுக்கு பேர் அவங்க வச்சுருக்கிற பேர் வந்து உருப்படி. கச்சேரி எல்லாம் முடிஞ்சு கடைசியில் 2 உருப்படி பாடுறது, அதை கலைஞர் சொல்லியிருக்காரு. உருப்படின்னு எதாவது சொல்கிறதுனாக்கா அது துணியிலே மட்டமாக கழிச்சு கட்டினது இருக்குல்ல, அதுதான் உருப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி கலைஞர் அதை கண்டித்து பேசியிருக்காரு. அப்போ மொழிக்கு எதிராக இவர்கள் பயன்படுத்தினது. 41 தமிழ் இசை சங்கம் ஆரம்பித்து அண்ணாமலை செட்டியார், ஆர்கே சண்முகம் செட்டியார் இவங்கெல்லாம் தொடங்குறாங்க. தொடங்கி வந்து தமிழ் பாடணும் அப்படின்றது தான் அப்போ அவங்களுடைய கோரிக்கை. அவங்க வந்து ஜாதியெல்லாம் கேட்கல, மதத்தை பற்றியும் ஒன்றும் சொல்லலை. தமிழில் பாடணும், எல்லாரும் பாடணும், பார்ப்பனர் அல்லாதார் எல்லாரும் பாடணும், தமிழில் பாடணும் அப்படின்றது தான். பெரியார் இதை பற்றி எழுதியிருக்காரு, எப்படி பார்ப்பனர் அல்லாதரிடமிருந்து பண்பாடு கலையை வந்து கவர்ந்து கொண்டார்கள் அப்படின்னு அவங்க முன் வைக்கிறாங்க. அப்போது இவர்களுடைய வாதம் என்னவாக இருந்தது, இந்த மியூசிக் அகாடமி நிறுவனர் வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரியார், அந்த ஃபேமிலியில் வந்தவர் தான் டிஎம் கிருஷ்ணா. அவர் என்ன சொல்கிறாரு, எதுக்கு மொழி, இசைக்கு வந்து மொழி கிடையாது. இந்த முடிவுண்டான் வெங்கட்ராமையரும் அதுதான் சொல்கிறாரு, இசைக்கெல்லாம் மொழி கிடையாதுங்க, மொழிக்கு அப்பாற்பட்டது இசை அப்படின்னு இதை ஒரு பக்கம் சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க இதை, ஏன் தமிழில் பாடலைன்னு கேட்கும்போது மொழிக்கு அப்பாற்பட்டது இசை, இதில் ஏன் நீங்கள் தெலுங்கு சமஸ்கிருதம் அப்படின்னு ஒரு மொழி துவேஷத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு அப்போ பேசுகிறாங்க. இடஒதுக்கீடு கேட்கும் பொழுது சாதி துவேஷம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அது எப்படி பெரியாரை பற்றி பாடுறீங்க, இன்னொருத்தர் எழுதியிருக்கிறாங்க, இப்படியே போனால் சங்க இலக்கியம் புறநானூறுலாம் பாடுவீங்களா அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இது பக்தியோடு சம்மந்தப்பட்டது, கடவுளோடு சம்மந்தப்பட்டது, இதை மட்டும்தான் பாடணும். இப்போ இது வந்து வெறும் ஒலிங்க, வெறும் சவுண்டு தாங்க அப்படின்ற ஆர்குமெண்ட் வந்து இப்போ வரல இல்லை, அது வெறும் சவுண்டு தான்னாக்கா அது அன்றாயிர போட்டு பாடினா என்ன, லுங்கி கட்டு பாடினா என்ன. இது பக்தின்ன போது தான் பக்தி, பயபக்தியாக இருக்கணும், கோயில் சாமின்றதெல்லாம் வருது. அப்போ அப்படி பேசுனவங்க இப்போ இப்படி மாற்றி பேசுகிறார்கள். இது வந்து அன்னைக்கு அவங்க பேசுனது, தமிழிசை தொடங்கின போது மொழி விஷயத்தில் அப்படி பேசுனாங்க. ஆனால் என்ன, அதில் பெரியார் தான் அன்றைக்கி கரெக்டாக இருந்தார். அவர் இந்த தமிழிசை விழாவுக்கு போனார். இது ஏன்டா இதை ஆரம்பித்தோன்னு தோணுது எனக்கு. ஏன் அவருக்கு என்ன சொன்னார்னா, முதல்லையாவது ராமகிருஷ்ணான்னு புரியாத மொழியில் பாடிட்டு இருந்தான், இப்போ நீ அதை தமிழில் பாடி ஊரை கெடுக்கிற, இது எதுக்குயா? இசைன்னாக்கா அது சமூக முன்னேற்றத்துக்கு பயன்படணும், அப்படி இல்லாமல் பாடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொல்கிறார். என்ன கதை? பொங்கலுக்கு வந்து மாப்பிள்ளை மாமனார் வீட்டுக்கு வர்றாரு, மாமியார் வீட்டுக்கு வர்றாரு. மாப்பிள்ளை பல்லு விளக்கலை. இப்போ மாமியார் வந்து பல்லு விளக்கிட்டாங்க, மாப்பிள்ளை சொல்ல முடியாதுல்ல. ஆமாம். என்ன ஒரு 2 ரூபா கையில் கொடுத்து, சந்தையில் கரும்பு அருமையாக இருக்குது, போய் சாப்பிடுங்க மாப்பிள்ளை வாங்கி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மாப்பிள்ளை 2 ரூபாய் வாங்கிட்டு சந்தைக்கு போனாராம். போய் பார்த்தாரு, எல்லாம் இருந்துச்சு. இவருக்கு எள்ளு புண்ணாக்கு பிடிச்சிருந்தது. 2 ரூபாய்க்கு எள்ளு புண்ணாக்கு வாங்கி, ஏற்கனவே வாய் வந்து நாறு, மேலே எள்ளு புண்ணாக்க தின்ட்டு வந்த மாதிரி
ஏன் தமிழில் பாடுனாக்க நீ வந்து இதை பாடுற அப்படின்னு சொல்லி அந்த கதையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறேன். இப்போது டிஎம் கிருஷ்ணா இதை கோட் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை. செக்யூலரைசேஷன் ஆஃப் மியூசிக், இசை என்பது இது ரொம்ப முக்கியமான விஷயம். இசையை வாழ்வியலிலிருந்து இவர்கள் பிரிக்கிறார்கள். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத் துயரங்கள், மகிழ்ச்சிகள், ஏமாற்றங்கள், கோபதாபங்கள் இதெல்லாம் கலையில் வெளிப்படணுமா வேண்டாமா, இசையில் வெளிப்படணுமா வேண்டாமா, அதெல்லாம் தானங்க சினிமா பாட்டில் இருக்குது, இருக்கா இல்லையா? கண்டிப்பாக அந்த மூடுக்கு அந்த பாட்டை கேட்குறாங்க இல்லையா? அப்போ அது வெளிப்படக்கூடிய, அது வெளிப்படணும் இசையில். இவங்க அதிலேருந்து கலட்டி இது உயர்ந்தது, இது ஆன்மீகம், இது உங்களுக்கு புரியாது, இதுக்கெல்லாம் பயங்கர, அதுக்கெல்லாம் ஞானம் வேணும், ஞானம் வேணும் டோயின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, இதில் அலைகள் ஓய்வதில்லை, அலைகள் ஓய்வதில்லை பாட்டு கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. மீனவர் பொண்ணை பார்ப்பன பையன் லவ் பண்ணுறது தானே. ஆமாம். அந்த இவங்க இந்த கார்த்திக் அம்மா கிட்ட தான் பாட்டு கற்றுக்கு அந்த பொண்ணு ராதா வரும். அதுக்கு இவன் பையன் பாடுறது, அதுக்கெல்லாம் இதுக்கு பாட்டு வராது, அதுக்கெல்லாம் ஞானம் வேணும் டோய். அந்த ஞானம் வேணும் டோய் தான் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஞானம் தான் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ இது ரொம்ப இத்து போனதுங்க. இன்றைக்கி கட் ஆஃப் மார்க் இருக்குல்ல, அது வந்து யாருக்கு ரொம்ப குறைச்ச கட் ஆஃப் மார்க்? பொதுவாக சமூகத்தில் எல்லாரும் நினைக்கிறது பட்டியல் சமூகத்தவருக்கும் எம்பிசி பிசிக்கும் தான் இவங்க தான் இதில் வந்துடுறாங்க அப்படின்றதான் சமூகத்தில் இருக்கிற கருத்து. ஆமாம். கட் ஆஃப் மார்க் யாருக்கு இருக்குன்னா அரிய வகை ஏழைகள் இருக்காங்கல்ல, ஆமாம், 10%, அவங்க கட் ஆஃப் மார்க் தான் கீழே இருக்குது. முன்னேறிய வகுப்பார், ஃபார்வர்டு காஸ்ட் என்று சொல்லப்படுறதில் இருக்கிற 7 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக சம்பாதிக்கக்கூடிய ஏழைகள் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க கட் ஆஃப் மார்க் தான் கீழே இருக்குது. இப்போ ஞானம் யார்கிட்ட இருக்குது, யார்கிட்ட இல்லை, யாருக்கு வரும் யாருக்கு வராது. உன் மியூசிக் பிடிக்கலைன்னா அவன் வெளியே இருக்கிறான், நீ என்னவோ நாங்கள் பெரிய வெங்காயம் அது இல்லை. இப்போ இதில் முக்கியமாக வி சந்திரசேகரன் அப்படின்னு இந்த வாவு தமிழால் தொடர்ந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறவர். அவர் நேற்று ஒரு பேட்டி அவர் கொடுத்துருக்கிறாரு அந்த சேனலில். அவர் வந்து இந்த கர்நாடக சங்கீதத்தில் 16 வயசுல இருந்தே எனக்கு பரிச்சயம் உண்டு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் ஒரு உதாரணத்தை சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஒரு கோயில் இருக்குது, அதில் ஒரு அர்ச்சகர் இருக்கிறாரு, அந்த அர்ச்சகரும் ஒரு நாத்திகவாதி. அவருக்கு அந்த அர்ச்சனை நேரம் போக மீதி நேரம் கடவுள் பிறப்புலேருந்து எல்லாத்தையும் இழிவுபடுத்தி பேசுகிறது தான் அந்த நாத்திகரோட வேலை. அந்த நாத்திகருக்கு நல்லா மந்திரம் தெரியுது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவருக்கு நல்ல மந்திரம் தெரியுது, அதனால அவார்டு நல்லா பாடுறாரு, அதனால நீங்கள் அவார்டு கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவர் கடவுளை இழிவுபடுத்துகிறவர், இந்த பக்தி மார்க்கத்தை உடைக்க நினைக்கிறவர், அவருக்கு எதுக்கு வந்து அவார்டு கொடுக்கணும் அப்படின்றதான் எங்கள் கேள்வி. நல்லா சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இது வந்து கர்நாடக சங்கீதம் டிஎம் கிருஷ்ணா சயின்டிஃபிக்கலாக அதை அணுகணுன்றாரு. அது அப்படி கிடையாது, இது பக்தி சார்ந்தது, இது எங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது அப்படின்ற ஒரு புள்ளியை தொட்டு சொல்கிறாரு. இது ஒரு சரியான ஆர்கியூமெண்ட்டாக தெரியலையா? இந்த ஆர்கியூமெண்ட்டில் இருக்கிற 2 பிரச்சனைகள் சொல்கிறேன் நான். இப்போ இவர் வந்து கர்நாடக சங்கீதத்தை கடவுளுக்கு ஒப்பிடுறாரு. கடவுள் மேலே ஃபெய்த், நம்பிக்கை இருக்கிற மாதிரி கர்நாடக சங்கீதத்தை கடவுளாக நினைக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கலை என்பது கடவுள் அல்ல. இது வந்து பிரச்சனையை ட்விஸ்ட் பண்ணுறது, இப்படி வாதம் பண்ணுறது வந்து பிரச்சனையை திசை திருப்புவது. பக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது. அதனால் கலை என்பது வேறு. இப்போ அவங்க சொல்கிறபடி பார்த்தாக்கா முஸ்லீமோ கிறிஸ்டியனோ இதை வந்து பாட முடியாது. 2வது என்ன சொல்கிறாருன்னா, அதை கிரிட்டிக்கலாக பார்க்கக்கூடாது. இப்போ ஜேசுதாஸ் கூட பாடலாம், ஆனால் ஜேசுதாஸ் இப்படிலாம் பேசுகிறது இல்லைல்ல, அடக்கமாக இருக்கார்ல, அந்த மாதிரி இருக்கணும். அதான் அவர் சொல்ல வர்றது. அப்போது அதை பற்றி விமர்சனபூர்வமாக அணுகக்கூடாது. இப்போது தியாகையர் பாடின பாட்டை பற்றி அவர் கிரிட்டிக்கலாக பார்க்குறாரு. யார் சில விஷயங்களை உண்மையாக சொல்கிறார். இது ஒரு ஆமாம், அவர் அந்த விமர்சனத்தையும் சந்திரசேகர் வைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த கீர்த்தனை தியாகையரோட கீர்த்தனைகள்ல இருக்கிற ஸ்வரங்கள் வந்து நல்லா இருக்குது, ஆனால் அதனுடைய பதங்கள் வந்து எதுவும் நல்லா இல்லை அப்படின்னு இவர். தியாகையருடைய கீர்த்தனை தமிழில் இருக்குங்க, அது பொருளோடு இருக்குது. அது யாரோனா வாங்கி படித்து பாருங்கள். அது ஒரு கம்பராமாயணமோ சிலப்பதிகாரமோ சங்க இலக்கியத்தில் இருக்கிற இலக்கிய தரம்லாம் அதில் இருக்காது. தியாகையர் அவருக்கு இசையில் ஆர்வம் இருந்தது, திறமையும் இருந்தது என்பது உண்மை கூட. வந்து அவர் ஒரு பார்ப்பனர்,
அவருக்கு ராமர் மேலே பக்தி இருந்தது. அப்போது அவர் இயற்றக்கூடிய பாடல்கள் வெவ்வேறு ராகத்தில் இயற்றார். இப்போ நீங்கள் வந்து தியாகையரை ஒரு இசை விற்பனராக இல்லாமல் ஒரு பக்தராக மட்டும் வச்சுருங்க. பக்தராக மட்டும் இருந்தால் என்ன செய்யலாம்னா பஜனை பாடிட்டே இருக்கலாம் இல்லையா? அவ்வளோதானே? ஆமாம். வேறு வேறு ராகத்தில் வேறு வேறு விதமாக இதை பாட வேண்டிய அவசியம் இருக்குதா? இல்லை. அப்போ வேறு வேறு ராகத்தில் இதை கம்போஸ் பண்ணுற காரணம் வந்து அந்த இசையின் மீது அவருக்கு இருந்த ஈடுபாடு தான். இசையின் மீது இப்போ நம்ம குணா படத்தில் வர்ற மாதிரி மானியத்தேனேன்னு போட்டுக்க அப்படின்னு வருது இல்லையா நடுவில், அந்த மாதிரி அந்த இசையின் மீது இருந்த ஈடுபாட்டுக்கு ராமனை வச்சு அவர் ஃபில்லப் பண்ணுறாரு. அப்படி ஃபில்லப் பண்ணி பாடும்போது அதில் கிருஷ்ணா சில விஷயங்கள் சொல்கிறாரு. ஸ்வரங்களுக்கு ஏற்ப அந்த சொற்களை பிரிக்கும்போது சொல்லு கண்ணாப்பின்னான்னு உடையுது, பொருள் வராது. சரியா? அப்போ அந்த ஸ்வரங்களுக்கு உட்கார்ற மாதிரி சொல்லு எழுதியிருக்காரு அவர், ராகத்துக்கு ஸ்வரத்துக்கு உட்கார்ற மாதிரி. அப்போ அவரை உந்தி தள்ளி சென்றது முக்கியமாக இசை, பக்தி அல்ல அப்படின்னு சொல்கிறதே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் அவ்வளோ தூரம் அவர் போனார். பக்தி என்பதை காட்டிலும் இதுதான் முதன்மையாக இருந்தது, அதனால தான் அப்படி அதை உடைச்சார். இதை கிரிட்டிக்கலாக பார்க்கறது கூடாது. அதே போல் சாதி, ஆணாதிக்கம், பெண்ணடிமைத்தனம் இதை பற்றிய பிற்போக்கான கருத்துகள் ஒரு 5-6 பாட்டில் இருக்குது. அதெல்லாம் நான் பாட மாட்டேன்னு அவர் சொல்கிறார். அது இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. யார் அது எப்படி தியாகையரை அதை சொல்லலாம் அப்படின்றாங்க. அதில் இப்போ அவர் சொல்கிற வாதத்தில் உள்ள பிரச்சனை, கடவுளை எப்படி விமர்சனத்துக்கு உள்ளாக்க கூடாதோ அதுபோல் கர்நாடக சங்கீதத்தை விமர்சனத்துக்கு உள்ளாக்க கூடாது. ஆனால் தமிழ் மரபு என்ன தெரியுமா? கடவுளை விமர்சனத்துக்கு உள்ளாக்குவது இல்லையா? ரொம்ப ரொம்ப குரல், ரொம்ப சிறப்பான குரல் இருக்குது. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். பறந்து கெடுகன்னாக்கா பறந்து கெடுகன்னா அப்படி எப்படி பசியில் துடிக்கிறவன் இருக்கிறான்ல, பிச்சை எடுக்கிறவன், அது மாதிரி பிச்சை எடுத்து நீ சாவிடா கடவுள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது மாதிரி நிறைய இருக்குது. அப்போது அதை விமர்சன பார்வை கூடாது அப்படின்றத அவர் சொல்ல வராரு. அதனால் அதை அவர் நிராகரிக்கிறார். அப்படி வந்து பக்தி அப்படின்றது கலையின் மீது வைக்க வேண்டியதில்லை, எந்த கலையின் மீதும் வைக்க வேண்டியதில்லை. ஒன்று. ரெண்டாவது, அர்ச்சகர். அவர் என்ன சொல்கிறாரு? அர்ச்சகருக்கு மந்திரம் கரெக்டாக தெரியும், ஆனால் அவர் நம்பிக்கை இல்லாதவர். அப்படி இருக்கிறத அர்ச்சகராக போடலாமா? இப்போ தேவநாதன் ஒரு அர்ச்சகருக்கு சிக்கினார். அவர் சிக்கினதுனால தெரிஞ்சுக்கிட்டோம். பல அர்ச்சகர்கள் இருக்கிறாங்க. விக்கிரக திருட்டில் சம்மந்தப்பட்ட அர்ச்சகர்கள் இருக்கிறாங்க, நகை திருட்டில் சம்மந்தப்பட்ட தீட்சிதர்கள் இருக்கிறாங்க. இன்னும் அதெல்லாம் திருட்டில் சம்மந்தப்படாமல் தெரிய வராதவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு ஃபெய்த் இருக்குது அல்லது இல்லைன்றதை நீங்கள் எப்படி எப்படி கண்டுபிடிப்பீங்க? மந்திரம் சொல்கிறத வேணால் நீங்கள் பார்க்கலாம். அவர் நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை வச்சுருக்கிறாரா? கருவறைக்குள்ளே அவர் என்ன செய்கிறாரு? கருவறைக்குள்ளே ஒன்று அடிக்கிறவங்களாம் இருக்கிறான். யாருக்கு தெரியும்? நாள் பூராங்க ஒரு முக்கியமான நாட்களில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அங்கேயே இருக்கிறாங்க. ஒரு மனிதன் இருக்க முடியுமா? அந்த கேள்வி வந்துடுது இல்லை. சொன்னாங்க இது வந்து எங்களை அசிங்கப்படுத்துறீங்கம்பாங்க. அவங்க தான் அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறேன் நான். என்ன அப்போ அது ஒன்று. இவருடைய புனிதர்களாக கருதக்கூடிய இவருடைய சங்கராச்சாரி இப்போ கொலைகேசில் மாட்டின சங்கராச்சாரியே எடுத்துங்களேன். சங்கராமனை போட்டார், அனுராதரமணன் அதை ஒட்டி அந்த கதையெல்லாம் கையை பிடிச்சி இழுத்தாங்க எல்லாம் சொன்னாங்க. சரி, கைதாகி ரிமாண்ட் பண்ணி போனார், திரும்பி வந்தார். இப்போது ஒருத்தர் மர்டர் அக்யூஸ்டு கைதாகி உள்ளே போயிருக்காரு. அப்போ நியாயமாக நீ என்ன செய்யணும்? வேற ஒரு சங்கராச்சாரி போடணும். சீனியர் ஜூனியர் 2 பேரும் அரெஸ்ட்டு உள்ளே போயிட்டாங்க. இப்போ வேற ஒரு சங்கராச்சாரியை தேடணும். பெயிலில் திரும்பி வந்தோடனே திரும்ப சங்கராச்சாரி. செந்தில் பாலாஜி ட்ரையல் இன்னும் நடக்கலை, கேஸ் தான் நடக்குது. ஒரு இதில் இருக்கார். இப்போ அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் இது வரைக்கும். அவர் மந்திரியாக இருக்கக்கூடாதுன்றாங்க. கவர்னர் கேட்குறாரு, அவர் ஜட்ஜு கேட்குறாரு. எந்த ஜட்ஜும் கேட்கல, எந்த பாப்பானும் இதை கேட்கல. எப்படா மர்டர் அக்யூஸ்டு பொம்பளை கையை பிடிச்சி எடுத்தான்னு சொல்கிறாங்க, அதுவும் ஒரு பார்ப்பன பெண்ணு இப்படி சொல்கிறாங்க. அவர் எப்படி திரும்ப சங்கராச்சாரியாக இருக்க முடியும்? அதுக்கு முன்னால் அவர் ஓடி போனார், திரும்ப கொண்டு வந்து சங்கராச்சாரின்னாங்க இல்லையா? ஃபெய்த்தை பற்றி டிஎம் கிருஷ்ணாவுக்கு ஃபெய்த் இல்லைன்றாங்க. இந்த கூத்தை எங்கே போய் சொல்கிறது? இன்னும் எவ்வளோ உதாரணம் வேணும்? உதாரணங்கள் என்னன்றது இருக்குது. அதனால் ஃபெய்த் என்பதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இவங்க ஏதோ கருவறையில் இருக்கிறவங்களாம் ஃபெய்த்தோடு இருக்கிறவங்க. இதன் மூலம்
அந்த அம்மா சொன்னீங்களே யார் ஒரு பாடகி சுதா ரகுநாதன். அவங்க சொல்கிறது கருவறைக்குள்ளே யார் வேணால் போக முடியுமா? அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணது தானே பிரச்சனையாச்சு. ஆமாம், ஒரு ஆப்ரோ அமெரிக்கன் ஆஃப்ரோ அமெரிக்கனை கல்யாணம் பண்ணப்போ இவங்கெல்லாம் இது பண்ணாங்க. வைணவ முறைப்படி திருமணமும் பண்ணி அம்மா வச்சாங்க. முற்போக்காளர்கள் தான் அப்போ அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. ஆமாம், இப்போ வந்து அவங்க அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவங்களோட சிந்தனை. அதுதான் இப்போ ஒரு முழு ஊரிய பார்ப்பன சிந்தனை. நான் தான் போக முடியும், வேறு யாரும் போக முடியாது, நாங்கள் தான் பாட முடியும், வேறு யாரும் பாட முடியாது அப்படின்றது முழுக்க அவர்களுடைய சாதி திமிரையும் மேட்டிமைத்தனத்தையும் தான் காட்டுது. இப்போ தியாகையர் அவருடைய ஒரு கீர்த்தனை நடச்சி அப்படின்னு ஒரு கீர்த்தனை இருக்கு. இதை சந்திரசேகர் தான் சொல்றாரு. அது என்னன்னா நடந்து நடந்து ராமனை தரிசிக்க போறது. அயோத்திக்கு போனாலும் ராமன் அங்க இல்ல, ராமன் அங்க இல்ல, இதயத்தில் பார் ராமன் இருப்பார், இங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிருக்கிறாரு அப்படின்னு அந்த கீர்த்தனையை பாடிட்டு டிஎம் கிருஷ்ணா அதை வந்து ஒரு நக்கலா சொல்றாரு, அர்த்தம் சொல்றாரு. இப்ப கேள்வி கேட்கிறவர் கேட்கிறாரு, அவர் புதுசா ஏதாவது விளக்கம் சொல்லிருக்கிறாரா இல்ல தியாகையர் சொன்னதையே தான் சொல்லிருக்கிறாரா? தியாகையர் கொடுத்த விளக்கத்தை தான் அவர் டிஎம் கிருஷ்ணா சொல்றாரு. ஆனா அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அயோத்தி ராமர் கோயில் மேல இத்தனை லட்சம் கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, போறாங்க, அதை கிண்டல் பண்ண இவர் யார் அப்படின்ற அடுத்த கேள்வி வைக்கிறாரு. அது கேட்குறவரு ஒரு ஆர்எஸ்எஸ்காரர்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது பிஜேபிக்காரன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போது பிஜேபிக்காரங்க என்ன கேட்டாங்கன்னா, ஏன் காங்கிரஸ்காரன் கோயிலுக்கு வரலன்னு கேட்டாங்க. அந்த கேள்விக்கு இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? இப்போ அந்த கோயில் என்பது வழக்கமான ஒரு ராமன் கோயில் அல்ல, அது பாபர் மசூதியை இடித்து கட்டப்பட்ட கோயில். அது ஒரு மத நடவடிக்கையே அல்ல, அது ஒரு அரசியல் நடவடிக்கை. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை படுகொலை செய்து சமூகத்தை ரெண்டு துண்டாக்கி அப்படி உருவானது அது இல்லையா? அது இடிக்கப்பட்ட நாளில் ஷோ வந்து அட்டையை கருப்பாக போட்டார். வாஜ்பாய் எனக்கு வாழ்க்கையிலேயே துயரமான நாள் அப்படின்னு வாஜ்பாய் அறிக்கை விட்டார். இப்போ அந்த காலத்தில் அப்படி பேசுனாங்க. இப்போ பிஜேபி ஆட்சியில் இருக்குது, மோடி இருக்கார் அப்படின்றதுனால இப்போது எல்லாரும், இது மட்டும் இல்லை, இந்த பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கிறாங்களே, பாரதி பாஸ்கர்லேருந்து தனுஷ்லேருந்து ரஜினிகாந்த்லேருந்து எல்லாரும் போய் அங்கே நிற்கிறாங்க இல்லையா? அப்போ இதுக்கு இந்த ஃபாசிஸ்ட் நடவடிக்கைக்கு எல்லாரும் உடன்படணுமா? அதை அவர் எதிர்க்கிறாரு, அன்றையிலிருந்து எதிர்க்கிறாரு, மசூதி இடிப்பை எதிர்க்கிறாரு. இது பக்தியே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வேறு அதை ஒரு கட்டுரையில் கூட எழுதியிருக்கிறாரு. எழுத்தச்சன் சொல்லிட்டு ஒரு மலையாள எழுத்தாளர், அவர் ஒரு ராமாயணம் எழுதியிருக்காரு. அதில் ராமனை எங்கே உரைகிறான்னு கேட்டபோது, நான் எல்லா உயிர்களையும் யார் சமமாக கருதுகிறார்களோ அவர்கள் இதயத்தில் உரைகிறேன் அப்படின்னு ராமன் சொல்வதாக அதை கோட் பண்ணுறாரு அவர். அதனால் அவர் சொன்னது கரெக்டு தானே, உனக்கு என்ன பிரச்சனை அதில், உங்களுக்கு என்ன சிக்கல்? நீ வந்து இடித்தது நியாயன்றது உன் கட்சி, அதை எதுக்கு ஆன்மீகம்னு அவர் ஒத்துக்கணும்? இந்த நாட்டின் ஆக பெரும்பான்மையான மக்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. நீ ஃப்ரீ பஸ்ஸுன்னு எல்லாரும் ஏற்றி கூட்டின்னு போயிட்டுருக்குற. அதனால் அதை அவர் ஒத்துக்கலைன்றது வந்து ஒரு எதுக்கு என்ன, அது ஒரு அளவுகளே அல்ல. ஓகே, இப்போ இந்த டிஎம் கிருஷ்ணாவுக்கு இந்த சங்கீத கலாநிதி விருது கொடுக்கறதுல அதை எதிர்ப்பதில் மிக முக்கியமானவர் வந்து பாலக்காடு மணியையர் ஃபேமிலி. அது வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்க, அவரோட பாரம்பரியம் பெரிய பாரம்பரியம், அந்த ஃபேமிலியே வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விருதை திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆமாம், விருதையும் திருப்பி கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பாரம்பரியம் மிக்கவர்களே டிஎம் கிருஷ்ணாவை எதிர்க்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே. இந்த பாலக்காடு மணியருடைய பேரன் ராம் பிரசாத்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து அமெரிக்காவில் கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாராம். அந்த வேலையை விட்டுட்டு கர்நாடக இசைக்கலைஞராக இங்கே வந்திருக்காரு. நம்ம இந்த ஸ்ரீதர் வேம்பு மாதிரி ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு அப்படி ஒரு எளிமையான தோற்றத்தோடு அவர் இருக்கார். அவர் வந்து இதெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி அப்படி சொல்லியிருக்காரு. இந்த பாலக்காடு மணியர் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா, கர்நாடக சங்கீதத்தில் மிருதங்கத்தினுடைய பாத்திரம், அந்த மிருதங்கம் என்ற கருவியை, தாளக்கருவியை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்றதுக்குள்ளே போகணும். அதுக்கு ஒரு புத்தகம் இப்போ 2000 எழுதியிருக்காரு, செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த மிருதங்கத்தை உருவாக்குபவர்கள் தலித் கிறிஸ்தவர்கள். அதை போய் ஸ்டடி பண்ணி அவர் நேரடியாக ஆய்வு பண்ணி எழுதியிருக்காரு. இந்த மாடு பசுமாடு வெட்டக்கூடாது
அப்படின்னு பழைய வாஜ்பாய் பீரியடில் ஒரு சிறிதாக பிரச்சனை வந்தபோது அப்போ புதிய கலாச்சாரத்தில் ஒரு சிறப்பு இதை கொண்டு வந்தோம். மாடு அப்படின்னு மாடு பற்றி மட்டும். அது மாட்டு கறி முஸ்லீம்கள் சாப்பிட்றாங்க, தலித்துகள் சாப்பிட்றாங்க, அதுதான் பிரச்சனைன்றதான் அவங்க சொல்கிறது. மாட்டினுடைய அத்தனை உறுப்புகளும் மருந்துகளாக, காஸ்மெட்டிக்ஸில் பலவிதமாக எப்படி பயன்படுதுன்றதில் மிருதங்கத்தில் எப்படி பயன்படுது அப்படின்னு இதே தலித் கிறிஸ்தவ சமூகத்தினர் மயிலாப்பூரில் இது செய்கிறத ஒரு ரிப்போர்ட்டாக பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலே அப்போ அதுக்குள்ளே யோசிக்கல. அவர் அதை இந்த சதர்ன் மியூசிக் 2003 எழுதி வெளியிட்டுட்டு 2013 வெளியிட்டுட்டு அப்போ இதை நான் கவனிக்கலைன்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் எழுதியிருக்காரு. இப்போ இந்த பாலக்காடு மணியர்ன்றவர் மிருதங்க வித்வான். அவர் அதில் மிருதங்கத்தில் ஒரு எக்ஸ்பர்ட் இன்னை வரைக்கும் அப்படி போற்றப்படுபவர். இந்த மிருதங்கம் என்ற இசைக்கருவி இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. பாலக்காடு மணியர் வரலாறுக்கு அது முந்தையது. சரியா? பாலக்காடு மணியர் மிருதங்கத்தை உருவாக்கவில்லை. சரி, இந்த மிருதங்கன்ற கருவி எப்படி வந்தது? இது அந்த நூலில் ஹிஸ்ட்ரியை நான் சுருக்கமாக சொல்கிறேன், விவரிச்சிருக்காரு. 2 மரபு இருந்திருக்குது. தமிழ்நாட்டில் தவில் இந்த மரபு இருந்திருக்குது. அந்த தவில் மரபில் இருந்த ஒரு கருவி இருந்திருக்குது. புதுக்கோட்டையில் கலைஞர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க இசை வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவர் ஒருத்தர் பேர் பழனி சுப்பிரமணிய பிள்ளை, இன்னொருத்தர் முருகபூபதி. இவங்க இசை வேளாளர் சமூகத்திலிருந்து வந்த பிரபலமான பாலக்காடு மணியருக்கு இணையான, சொல்லப்பா அவரை விட சிறந்த மிருதங்க கலைஞர்கள். அது தவில் மரபிலிருந்து வந்த மிருதங்கம். தஞ்சாவூர் மிருதங்கம்னு ஒன்று இருக்குது. தஞ்சாவூர் மிருதங்கம் என்பது என்ன அப்படின்னா, இந்த மராத்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நாரதியான்னு ஒரு மரபு, அந்த மரபில் அது வாசிக்கிறதுக்கு ஒரு இதை கொண்டு வராங்க. அது இல்லாமல் முஸ்லீம்களுடைய டோலக்கும் வருது. இதை கொண்டு வரவங்க 2 பேர். நாராயணசாமி அப்பா அப்படின்னு சொல்கிறார், எங்கள் மகாராஷ்டிராவிலேருந்து வந்தவர். அவர் நான் பிராமின். அவர் தான் அந்த மிருதங்கத்தை உருவாக்கி அதை தஞ்சாவூருக்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த மிருதங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது. இது ஒரு 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ தான் அது இம்ப்ரூவ் ஆகுது. அந்த மிருதங்கத்தை யார் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க? இன்றைக்கி பார்க்குற மிருதங்கத்தின் வடிவத்தில் அன்றைய மிருதங்கம் இல்லை. அது ரொம்ப முக்கியம். அன்றைய மிருதங்கம் அப்படின்றது அப்போ அந்த தம்புரா அம்புரா இந்த மாதிரி மேட்டர்லாம் கிடையாது, ஸ்ருதி சேர்க்கறது. அப்போ ஸ்ருதி சேர்த்ததே அந்த மிருதங்கத்தை தட்டி அந்த மிருதங்கத்தின் ஸ்ருதிக்கு தான் பாடகர்கள் பாடுவார்கள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மிருதங்கம் என்ன ஸ்ருதியில் இருக்குதோ, என்னால் பாட முடிந்த ஸ்ருதின்னு ஒன்று இருக்குது. ஆனால் மிருதங்கத்தின் ஸ்ருதிக்கு தான் நான் பாடணும் அப்படின்ற ஒரு ப்ரிமிட்டிவான நிலை அப்படி இருக்குது. அந்த மிருதங்கத்தை பாடகரின் ஸ்ருதிக்கு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இது புரியுது இல்லையா? பாடகர்கள் வெவ்வேறு விதமாக இருப்பாங்க. இப்போ எம்கே தியாகராஜ பாகவதர் டாப்பில் பாடுறவர், ஜேசுதாஸ் பேஸில் பாடுறவர், இப்படி பல ஸ்தாயியில் பாடக்கூடிய ஒவ்வொரு இதில் பாடக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா. டானிக்னு சொல்கிறது, அதை டோனிக்னு சொல்கிறது. அப்படி பாடக்கூடிய பாடகர்கள் அதுக்கு ஏற்ப இந்த மிருதங்கத்தை வடிவமைத்து இம்ப்ரூவ் பண்ணி உருவாக்கியவர்கள் தலித் கிறிஸ்தவர்கள். தஞ்சாவூருக்கு கிறிஸ்டியானிட்டி 16ஆம் நூற்றாண்டிலே வந்துடுது. 16ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலேயே வந்துடுது. ஏன் கிறிஸ்தவர்கள் உருவாக்குறாங்க? கிறிஸ்தவர்கள் ஏன் தலித்துகள் ஏன் கிறிஸ்டியானிட்டிக்கு போகிறாங்க? அவங்க ஒன்றும் கட்டாய மத மாற்றம் அல்ல. இவங்க சொல்லுவாங்க, ரைஸ் பேக்குன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சோத்துக்கு மதம் மாறிட்டாங்க, பால் பவுடருக்கு மதம் மாறிட்டாங்க. அப்போ தீண்டாமை கொடுமையிலிருந்து வெளியேறுவதற்கு அவங்க போகிறாங்க. அல்லது அவர்களுடைய சமையல்காரர்களாக வெள்ளைக்காரர்களுக்கு அது மாதிரி அவங்க போகிறாங்க. சரி, அப்போ இது தோல் தொழில். இந்த மிருதங்கத்தில் 3 தோல் இருக்குது. எருமை தோல், ஆட்டுத்தோல், பசுவின் தோல். இந்த 3ம் மிருதங்கத்தில் இருக்குது. இப்போ இந்த தோலை, இந்த இது இருக்கு இல்லையா, மாடு வெட்டுற இடம், ஆடு வெட்டுற இடம், அங்கே போயிட்டு அந்த தோலை தெரிவு செய்து அதை எடுத்து அதை பதப்படுத்தி சுத்தம் பண்ணி வேலை செய்கிறதெல்லாம் யார் செய்ய முடியும்னா இவங்க தான். இன்றைக்கும் இங்கே நார்த்தார்காட்டில் வாணியம்பாடி பக்கம் இருக்குது இல்லையா, டானரி தோல் தொழிற்சாலை, முஸ்லீம்கள் வச்சுருக்கிறாங்க. பெரும்பாலும் யார் வேலை பார்க்குறாங்க? அதில் பட்டேல் சமூகத்தோடு தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்க தான் இது செய்கிறாங்க. ஏன்னா தஞ்சாவூர் வடக்கு வாசல்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த வடக்கு வாசலில் அது துப்புரவு தொழிலாளர் பகுதி.
அவர் இவர் சொல்கிறதெல்லாம் அந்த பகுதியில் குடியிருக்கிறவங்க அவங்க தான் இதை வந்து செய்கிறாங்க. அதில் நிறைய அந்த நூல் பூரா இதை பற்றி தான் விவரிக்குது. நான் குறிப்பான சில இதை மட்டும் சொல்கிறேன். இந்த மிருதங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாட்டு தோல் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, தோல்னு சொன்ன உடனே மாடெல்லாம் நாங்கள் ஒன்றும் வெட்டுறது கிடையாது. கோமாதா செத்துப்போன மாட்டு தோல் இருக்குல்ல, அதை தான் எடுத்து நாங்கள் செய்கிறது மிருதங்கம். ஆமாம் அப்படின்னு உமையாள்புரம் சிவராமன் ஒரு சீனியர் கலைஞர் 90 வயசுக்கு மேலே இப்போ இருக்காரான்னு தெரியல, இப்போ கூட ஒரு புத்தகம் ஒன்று போட்டிருக்காரு மிருதங்கம் பற்றி. சில விஞ்ஞானிகளோடு சேர்ந்து அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அவர் வந்து 2003 அவுட்லுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் இதை சொல்கிறார் அவர். இதை வந்து டிஎம் கிருஷ்ணா போய் அவங்கள்ட்ட கேட்குறாரு, இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்ன உடனே அவங்க அது ஒரு பதில் சொல்கிறாங்க. செத்த மாட்டு தோலில் செய்யவே முடியாது. ஏனென்றால் உயிரோடு இருக்கிற மாடு இருக்கு இல்லையா, அதை வெட்டின உடனே அந்த தோலை எடுத்து இது பண்ணிடுவோம். செத்த மாட்டுக்கு உறைஞ்சிடும் ரத்தம். அப்போது அந்த தோல் வந்து பிளைவுட் மாதிரி ஆகிடும்ன்றாங்க, இறுக்கமாயிடும். சில மோசமான வியாபாரிகள் ஏமாற்றக்கூடியவர்கள் என்ன செய்வாங்களாம், அந்த தோலை எடுத்து உப்பில் ஊற போட்டுருவாங்களாம். ஊற போட்டால் அது கொஞ்சம் மென்மையாயிடும். அப்படி ஏமாற்றி மிருதங்கத்துக்கு விற்பாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்கிறதுன்னா அந்த தோலை நக்கி பார்ப்போம், உப்பு கரிச்சாக்க அதை தள்ளிடுவோம். அதனால் அப்போ அதை வெட்டின உடனேயே வந்து அதை ரத்தத்தை எடுத்துகிட்டு தான் இதை செய்யணும். அதனால் அது உண்மை அல்ல. இது ஒரு பார்ட். இது ஒன்று. எந்த தோலுங்க நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? 2 கன்று போட்ட பசுமாடு, கன்று ஈன்று அது போன உடனே அதை வெட்டணும். ஏன் அப்படின்னா அந்த கன்று ஈன்ற போது அந்த தோலுக்கு வந்து ஒரு எலாஸ்டிசிட்டி வந்துருக்கும், விரியும் தன்மை இருக்கு இல்லையா, அது வந்திருக்கும். அப்படி தான் வெட்டணும், அப்படி தான் தெரிவு செஞ்சு வெட்டுறது. அது எப்படிங்க நீங்களே முடிவு பண்ணுவீங்களா? அது எப்படி? இதெல்லாம் பாலக்காடு மணி இருக்கோ இல்லை மற்ற வித்வான்கள் இருக்காங்கள்ல ஐயருங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சம்பவத்தையும் சொல்கிறாரு. ஆல்காட்டான் அப்படின்னு ஒருத்தர் அந்த புக்கில் வருது. அவர் வந்து அவர்கிட்ட மணியர் ஒரு 100 ரூபா கொடுத்து மாடு இது பண்ணுறதுக்கு, என் கண்புண்ணால வேண்டாம் அப்படின்றது தான். அப்படி போய் அவர் போகிறாரு. அங்கே போனால் ஒரு நல்ல மாடு இருக்குது. ஆனால் அவன் 120 ரூபா விலை சொல்கிறான். ஆள்காட்டான் என்ன செய்கிறாருன்னா அந்த மாட்டை கொண்டாந்துடுறாரு. கொண்டாந்து ஐயர் விட்டு கொண்டாந்து, இதான் மாடு சாமி, 120 ரூபா கேட்குறாங்க. என்ன ஐயர் பதறிடுறாரு. ஐயர் வந்து பதறிடுறாரு. பதறி நம்ம வெட்ட சொல்கிறதா அப்படின்னு, பரவாயில்ல கூடி அதை எடுத்துகிட்டு போ அப்படின்றார் அந்தாண்ட அப்படின்னு சொன்னதாக அதை இது ஒரு விவரணை. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, மிருதங்கத்துக்கான வெட்டப்படும் ஒவ்வொரு மாட்டையும் ஐயர் மாடியிலேருந்தே பார்ப்பார், பார்த்துட்டு அவர் சூஸ் பண்ணுவார் அப்படின்னு வேறு சிலர், அவர் சூஸ் பண்ண பிறகு தான் வெட்டுக்கு கொண்டு போகும் அப்படின்னு வேறு சிலர் சொல்கிறாங்க. அதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதில் இந்த பிரச்சனையை எதிர்கொண்ட போது அவருக்கு ஒரு அற தடுமாற்றம் வந்துடுது. யாருக்கு? மணியருக்கு. பசுமாட்டை வெட்டி நம்ம வந்து இதை செய்யலாமா, இதை வந்து மகாபெரியவாள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் இந்த சிக்கலான பிரச்சனையை மகாபெரியவாள்கிட்ட கேட்டு, அவருக்கும் சிக்கல் இது, அவர்கிட்ட கேட்க வேணாம் அப்படின்னு போய் ராஜாஜிக்கிட்ட கேட்டாராம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இப்படி இது சரியா, தர்மமா, நியாயமா அப்படின்னு கேட்டபோது ராஜாஜி ஒரு பதில் சொன்னாராம், நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கப்படாது, அதனால் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அவர். போட்டு தரலன்ட்டார். ஆமாம். அதோட இவருக்கு இருந்த குற்ற உணர்ச்சி முடிவடைந்தது. இதை நீங்கள் எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா, கூட்டணி சேர்றது வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, ஆனானப்பட்ட அண்ணாதுரையே ராஜாஜியோட கூட்டு சேர்ந்து தான் ஜெயிச்சார் தெரியுமா. ராஜாஜி ஏன்டா அண்ணாதுரையோட கூட்டு சேர்ந்தாருன்னு கேட்க மாட்டாங்க. பிஜேபியை கருணாநிதி ஆதரித்தார் தெரியுமா. இதுதான் நாத்திய கட்சி, பார்ப்பன விரோத கட்சி, சனாதன விரோத கட்சி, ஹிந்து விரோத கட்சின்னு தெரியும்ல, எதுக்கு உங்கள் வாஜ்பாய் வந்து கூட்டு சேர்ந்தார், அதை கேட்க மாட்டாங்க. அதுக்கு என்ன லாஜிக்குன்னாக்கா, சாக்கடை ஜலம்னாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாருல குருமூர்த்தி, அந்த லாஜிக் தான். அந்த மாதிரி சொல்லிட்டாரு ராஜாஜி. அதோடு அவருடைய குற்ற உணர்ச்சி விடை பெற்று கொண்டது.
அப்போ இந்த தோலில் தான் அது செய்யப்படுகிறது. இதெல்லாம் மாட்டுத்தோலை பயன்படுத்துவது பற்றிய பகுதி. இதுக்கு மேலே சில விஷயங்கள் இருக்குது. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன இந்த மிருதங்கம் இருக்குது இல்லையா, இந்த மிருதங்கத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. இப்போது மேற்கத்திய இசையில் ட்ரம் இருக்குது. ட்ரம் எல்லாம் ஒரு வகைப்பட்டது தான், ஒரே டைப்பு தான் அது. இந்த மிருதங்கத்தில் மட்டும்தான் டோப்பின்னு ஒன்று இருக்கும், பேஸ் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் டாப்பு, இந்த டோப்பின்றது கருப்பாக வந்து ஒரு நடுவில் மை இருக்கும். அதை பற்றி விரிவாக எழுதுகிறாரு. அந்த கருப்பு மை அப்படின்றது அந்த மிருதங்கத்தில் ஒரு மெட்டல் போன்ற சவுண்டை உருவாகும். வாசிக்கும்போது அப்படி ஒரு அதிர்வை அது உருவாகும். அதுக்கு ஒரு கல் இருக்குது. அது தஞ்சாவூர் பக்கத்தில் ரெட்டிப்பாளையம் தப்பாட்ட குழுவினர் ரொம்ப ஃபேமஸ். அது தமிழ் மக்கள் இசையோட அறிமுகப்படுத்தினோம். சின்ன பொண்ணு அவங்கெல்லாம் அப்புறம் பிரபலமானாங்க. அந்த ரெட்டிப்பாளையத்தில் தான் அந்த கல் இருக்குது. அந்த கல்லை கொண்டு வந்து அந்த கல்லை பொடியாக்கி அதை சோறோடு கலந்து பிசைஞ்சு அது மேலே ஏற்றுறது. அப்போது எருமத்தோல், ஆட்டுத்தோல், பசுமாட்டுத்தோல், நடுவில் அந்த அதுக்கு பேர் சாதம்னு சொல்கிறது, அதை வைக்கிறது. இது பூரா ஒரு கலை. அப்புறம் வாறு பிடிக்கிறது, தோல் வாரால் தான் ரெண்டு பக்கத்தையும் கட்டியிருக்கிறது. இப்போ இதெல்லாம் சரி. இந்த மணியர் வந்து அந்த நூலில் அவர் எழுதுகிறாரு, அவர்கிட்ட ஒரு 60 மிருதங்கமோ 70 மிருதங்கமோ இருந்துச்சான். எதுக்கு 60-70 அப்படின்னாக்கா, ஒவ்வொரு வித்வானுடைய குரலுக்கேற்ப ஒரு மிருதங்கம், ஒரு பிட்சுக்கு ஏற்ப மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரோட குரலுடைய தன்மை இருக்கு இல்லையா, அந்த குரலுடைய தன்மை. அப்போ அந்த குரலுடைய தன்மைக்கு ஏற்ப ஒரு மிருதங்கத்தை தயார் பண்ணணும். அப்படின்னா தயார் பண்ணுறவனுக்கு எவ்வளவு திறமை இருக்கணும். ஆமாம், இசை தெரியணும், இந்த ஓசை எப்படி எழுதுன்னு தெரியணும், பாடுறவரோட தன்மை எப்படி. இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் 1940, 50, 60 இந்த காலங்கள், 50கள் 60கள்னு வச்சுதுங்க. டேப் ரெக்கார்டு கிடையாது. இப்போ அதில் ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான மாஸ்டர்னு சொல்கிறாரு, பர்லாந்துன்னு ஒருத்தர். அவர் 1970 இறந்துடுறாரு. அவரும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான், தலித் கிறிஸ்தவர். ஆமாம், இவங்க எல்லாருமே வாரிசாக செய்கிறாங்க. அந்த பர்லாந்து இருக்கிறார் இல்லையா, அப்படி இப்போ அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், அப்புறம் செம்பை வைத்தியநாத பாகவதர், இது மாதிரி இந்த பாடகர்கள் அதை ஒரு வாட்டி கேட்பாராம், ரைட்டு அப்படின்ட்டு வந்துடுவாராம். கேட்டால் அந்த சவுண்டு அவர் காதுக்குள்ளே இருக்கும். எத்தனை அழகி இருக்கும், ஒரு நொடியில் மறந்துடும், அந்த காதுக்குள்ளே இருக்கும். அந்த சவுண்டுக்கு இதை கொண்டு வருவார். அப்படி ஒரு அசாத்திய திறமை இருந்திருக்குது. அந்த திறமையை மணியையர் வியந்திருக்கிறார். இவருக்கு ஊர் பாலக்காடு. என்ன பண்ணார் தெரியுமா, தஞ்சாவூருக்கு குடி மாறி வந்துட்டார். இவர் மாறி வந்துட்டார். எதுக்காக? மிருதங்க செய்கிற ஆளுங்க இங்கே தான் இருக்குது. இதுக்காகவே குடி மாறி வந்து, முன்ன தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் முதல்ல தொடங்கும்போது கீழே வீதின்ற வீதியில் தொடங்கினாங்க. அதுக்கு நேர் எதிரில் ஒரு வீடு இருக்குது. அவர் டாக்டர் இருந்தாங்க. அந்த வீடு அப்படி படியேறி மேலே போகிற மாதிரி அந்த வீட்டை வந்து வாங்கி அங்கே வீட்டு வாசல்லே ஒரு கொட்டகையை போட்டு இவங்கள குடியேற்றிடுறாருங்க. யாரை? மிருதங்கம் பர்மனண்ட்டு. அங்கே அவன் வந்து மிருதங்கம் தயாரிக்கிறது தான் அவங்க வேலையை. இவர் அப்பப்போ வந்து செக் பண்ணுவார். வெளியூருக்கு சென்னைக்கு கச்சேரி வாசிக்க போகிறாருனாக்கா ட்ரெயினில் இவங்களும் கூடவே போகணும். ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஐயர் வந்து கம்பார்ட்மெண்ட்டில் இருப்பாராம். இவங்க வந்து வெளியே இதில் வந்து அந்த ட்ரெயின் சத்தத்தின் ஊடாக சுருதி சேர்த்து மிருதங்கத்தை ரெடி பண்ணணும். போகிற வழியில் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போன கதையை உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சரக்கு வாங்கி கொடுத்த கதையை. ஸோ இந்த மாதிரி உருவாக்கப்பட்டது தான் இந்த மிருதங்கம். பாலக்காடு மணியர்ன்றது ஒரு உதாரணம். பல உதாரணங்கள் இருக்குது. இன்னொருத்தர் இப்போ நான் சொன்னேன், இந்த உமையாள்புரம் சிவராமன், இது மாதிரி சில, அவரை பற்றி முருகானந்தமாக ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் மிருதங்கம் செய்கிறவர். இவர் பாலமுரளி கிருஷ்ணா கச்சேரிக்கு வாசிக்கிறதுக்கு ரேட்டை இவர் கூட்டியிருக்காரு. என்ன செய்கிறதுக்கான ரேட்டை கூட்டின உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டாராம். டென்ஷன் ஆகி, அப்போ இது 10 வருஷத்துக்கு நிற்குமா, அது 15 வருஷத்துக்கு நிற்குமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. கேட்ட உடனே இவர் கடுப்பாயிட்டார். யார்? எனக்கு வந்து இந்த துட்டை கொடுத்துருவீங்க, நான் உங்களுக்கு பக்குவமாக சாதம் வச்சு கொடுப்பேன், எனக்கு வர வேண்டிய காசை நீங்கள் வாங்கிக்குவீங்க அங்கே போயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே இவர் கொந்தளிச்சுட்டு, அப்போ தான் இவர் பேட்டியில் சொல்கிறாரு, அப்போ தான் நான் சிந்தித்தேன், இந்த நாதம் அவன் கையிலிருந்து வருகிறதா என் கையிலிருந்து வருகிறதா அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னு.
அந்த நூலில் அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, பல மிருதங்க வித்வான்களை பார்த்துருக்காரு. எந்த மிருதங்க வித்வானும் இப்படி ஒரு மிருதங்கத்தை செய்து கொடுத்ததுனால தான், அது இருந்ததுனால தான் அதுக்கு மேலே என்னுடைய கைத்திறமையை காட்ட முடிந்தது அப்படின்னு யாரும் சொல்லலை. அப்படி யாரும் சொல்லவில்லை. இவங்களுடைய திறமையோ உழைப்பையோ யாரும் அங்கீகரிக்கவில்லை அப்படின்றத சொல்கிறாரு. இயல்பான இவங்களுடைய அதை கேள்வியாகவே இவர் கேட்குறாரு. எதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது நாங்கள் வாசித்ததை பார்த்து தான் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு தோலை பற்றி தெரியாது இல்லையா? மாட்டை தெரியுமா, ஆட்டை தெரியுமா, பசுவை தெரியுமா, தோலின் தன்மையை தெரியுமா, பக்குவப்படுத்துறது தெரியுமா? இவர் இதுக்கெல்லாம் போயிருக்காரு, மாடு வெட்டுற இடத்துக்கெல்லாம் கூட்டின்னு போய் பார்த்துருக்காரு எல்லாத்தையும், எப்படின்னு இந்த ப்ராசஸ்ஸை. இது எதுவும் இவர்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பாலக்காடு மணியருடைய திறமை, வெற்றி, இதெல்லாம் இதுதான் கதை. இந்த பர்லாந்து என்று அவருக்கு இந்த மிருதங்கம் செய்து கொடுத்தவர் இருக்கார் இல்லையா, அவர் பழனி சுப்பிரமணிய பிள்ளைக்கும் மிருதங்கம் செஞ்சு கொடுத்துருக்காரு. பழனி சுப்பிரமணிய பிள்ளை வாசிக்கும்போது அந்த டோப்பியில் வர்ற நாதம் இருக்குல்ல, ஒலி, அது ரொம்ப தரமானதாக இருந்திருக்குது. நீ அவனுக்கு செஞ்சு கொடுத்துருக்குற அந்த மாதிரி எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்றாரு. இவருக்கு என்னென்னவோ பண்ணி பார்த்துருக்காரு. அப்போது எது பண்ணாலும் வரல, சரியில்லை நீ செய்கிறது அப்படின்ன உடனே இவர் கடைசியாக கோச்சிக்க மாட்டீங்கன்னா ஒன்று சொல்கிறேன் அப்படின்றாராம். பர்லாந்து சொல்லு அப்படின்னாரான் இவர். அது மிருதங்கத்தில் இல்லை, விரலில் இருக்குது அப்படின்னா என்ன. அப்போது இதுக்கு பின்னால் இதை பற்றி எழுதிட்டு அவர் அந்த நூலுடைய கடைசி பகுதியில் எழுதுகிறாரு. ஒரு விஷயம் எழுதுகிறாரு. மதுரை இந்த பாலக்காடு மணியர் அவங்க வீட்டில் சொல்லுவாராம் அவர், எனக்கு எது தெரியுமா சொர்க்கம், சோமு ஆசாரி கட்டை செய்து கொடுக்கணும், பர்லாந்து தோல் இந்த மூட்டி கொடுக்கணும், நான் அரியக்குடி ராமானுஜயங்கருக்கு வாசிக்கணும், இதான் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொன்னாராம். கிருஷ்ணா என்ன எழுதியிருக்கிறாருனாக்கா, அந்த சொர்க்கத்திலாவது பாலக்காடு மணியரும் அரியக்குடி ராமானுஜயங்காரும் சாதி பார்க்காமல் இருப்பார்களாக அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அந்த பர்லாந்து எல்லா மிருதங்க வித்வான்களுக்கும் செய்து கொடுத்துருக்காரு. 1970 அவர் இறந்து போன போது யார் ஒருவரும் வரவில்லை அப்படின்றதையும் அந்த நூலில் பதிவு பண்ணுறார். ஸோ பாலக்காடு மணியர் இல்லது இந்த மிருதங்க வித்வான்கள் இவங்க வரலாறை எழுதியிருக்கிறத இப்படி தான் தோற்றுருக்காரு. இப்போ இவங்க என்ன செய்யலாம்னா, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லலாம், இது இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் அதை பற்றி சொல்கிறப்ப ஆசிரியர் வீரமணி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாரு, அப்போ குடியரசில் பெரியாரோட துணை ஆசிரியராக இருந்த கலைஞர் அன்னைக்கு ஒரு தலையங்க எழுதியிருக்கிறாரு, தீட்டா எடுத்து அப்படின்னு அந்த தலைப்பு. அதில் தண்டபாணி தேசிகர் திருவையாறில் பாடுறாரு. அவர் தமிழர், அவர் பாடினதுனால தீட்டாயிருச்சு, நான் இதில் ஏற மாட்டேன் அப்படின்னு இந்த ராமானுஜ ஐயங்கார் பிரச்சனை 62 நினைக்கிறேன் பிரச்சனை பண்ணுறாரு. ஆமாம், அதுக்கு பிறகு அதை கழுவி மேடையை தீட்டு கழிக்கிறாங்க. ஆமாம், தீட்டு கழிச்ச வெட்டி தான் மேடை ஏறினாரு அப்படின்றத அப்போ குறிப்பிட்டு எழுதி. இல்லை, அதற்கு எதிராக அப்போ மக்கள் பல்கலைக்கழகத்தின் சார்பாக உள்ள போராட்டம் நடத்தியிருக்கோம். 1962 62 இல்லை, 97 தமிழில் பாடுன்றதையும் இந்த தீட்டு கழிச்சது இந்த நடவடிக்கைக்கு மன்னிப்பு கேள். இப்போ போப்பு பலத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறாருல்ல, பண்ணது தப்பு, கடந்த காலத்தில் நடைபெற்றது அப்படின்னு மன்னிப்பு கேள்னு சொல்லி அப்படி போராட்டம் நடத்தணும். ஸோ இதுதான் வரலாறு. இப்போ 2000 இந்த உமையாள்புரம் சிவராமன் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அதில் சொன்ன இல்லையா, விஞ்ஞானிகளோடு சேர்ந்து மிருதங்கம் என்ற கருவியின் எப்படி இந்த தாளக்கருவி உலகத்திலே கிடையாதுன்னு. இது 1915-16 என்னன்னு நினைக்கிறேன், சர் சி வி ராமன் நோபல் பிரைஸ் வாங்கினார் இல்லையா, அவர் மிருதங்கத்தின் மேன்மையை பற்றி எழுதியிருக்காரு. கல்கத்தாவில் உட்காந்து தஞ்சாவூர்லேருந்து மிருதங்கம் போயிருக்கு. அந்த மனுஷனும் மிருதங்கம் செஞ்சவனை பற்றி ஒரு வார்த்தை கூட, இப்படி உலகத்திலேயே இல்லாத ஒரு மிருதங்கம் இருக்கு இல்லையா, அதை செய்தவன் யாருன்றதை பற்றி ஒரு வரி இல்லை, இந்த நூல்லையும் ஒரு வரி இல்லை. ஆனால் இந்த பர்லாந்துவை பற்றி டிஎம் கிருஷ்ணா ஒன்று குறிப்பிடுறாரு, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த வரி. இந்த பர்லாந்து என்ற அந்த தலித் கிறிஸ்தவ கலைஞனுக்கு காது சரியாக கேட்காது. காது கேட்காம எப்படி காது ஓசைக்கு ஏற்ற மாதிரி தமிழ் தயாரிக்க முடியும்? அவர் மகன்கிட்ட தான் ஒரு பேட்டி எடுத்திருக்காரு, மகன்கிட்ட தான் பேட்டி எடுத்திருக்காரு. அதுக்கு அவர் என்ன ஒப்பிடுறாருன்னா, ரொம்ப பிரபலமான மேற்கத்திய இசைக்கலைஞன்
ஐரோப்பிய இசைக்கலைஞன் பீத்தோவான் இல்லையா, சிம்பனி இசையை உருவாக்கினவர். பீத்தோவானுக்கு வயதாக வந்து காது போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. காதே கேட்காத நிலையில் இந்த நவீன கருவியெல்லாம் கிடையாது. அவரும் தியாகையர் காலத்தில் வாழ்ந்தவர், அந்த பீரியட் தான். அவர் வந்து மியூசிக்கல் நொட்டேஷன்ஸ் எழுதுகிறாரு. நொட்டேஷன் என்ன, நூற்றுக்கணக்கான கருவிகளுக்கு மைண்டுக்குள்ளேயே நொட்டேஷன் எழுதுகிறாரு. அந்த நொட்டேஷனுக்கு வாசிக்கிறாங்க. இப்போ இளையராஜா முன்ன எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட இந்த சிம்பனி இசை போய் அங்கே போய் வாசித்த அனுபவத்தை எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கிட்ட பேசுவார். உட்காந்து எழுதிட்டேன், அதை வந்து வாசிக்க போகிறாங்க எல்லாரும், அது வரைக்கும் என் மைண்டுக்குள்ளே தான் அந்த இசை இருந்திருக்குது. இது சரியாக தப்பாக, சரியாக வருமா வராதா அப்படின்னு எனக்கு தெரியாது. வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே என் கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது, பயத்தில் வயிறு வந்து அப்படியே கலங்குது, வாசிக்க வாசிக்க நான் நொட்டேஷனை பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை பீத்தோவன்ட்ட ஒப்பிட்டு பாருங்கள். காது கிடையாது, அவர் எழுதுனதை வந்து வாசிக்கிறாங்க மேடையில். அவர் சைடில் இந்த தகரத்தில் செஞ்ச ஒரு இதை இப்படி வச்சுக்கிட்டு காதில் கேட்க வந்து முயற்சி பண்ணுறாரு. அப்படி காது கேட்காமல் அப்படி ஒரு இசையமைத்த பீத்தோவனை போல் ஒரு பாதி அளவுக்கு காது கேட்காத பர்லாந்து வந்து எந்தெந்த யார் பாடகனோ அந்த குரலுக்கு வந்து ஒரு இது நீங்கள் யோசிச்சு, இந்த அநீதியை வந்து யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சமாவது இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா? இரக்கம் உணர்ச்சி, நேர்மை உணர்ச்சி கடுகளவாவது இருக்குதா? கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இப்போ அவன் பேரன் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கிறான், இவன் இங்கே இருக்கிறான். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன? அந்த பர்லாந்து வந்து வறுமையிலும் சர்க்கரை நோய் வந்து இறந்து போகிறாரு. சாதாரண நிலையில் தான் இருக்கிறாங்க அவங்களெலாம். அவங்க வறுமையை விட்டுருங்க, அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கல. இப்போ இந்த புக்கில் அவர் எழுதுகிறாரு, எழுதின பிறகாவது யாராவது இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்களா இந்த யோக்கியர்கள்? இப்போ கிருஷ்ணா அது இதுன்றாங்க இல்லை, இதை பற்றி யாராவது அங்கீகரிச்சிருக்காங்களா? எந்த மியூசிக் அகாடமியாவது இவங்களை கூப்பிட்டு கௌரவித்திருக்கிறதா? கிடையாது. அதனால் இந்த திருட்டு அப்படின்னா சாதாரண திருட்டு இல்லை இது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்கள இழிவுபடுத்தி பேசுகிறாரு டிஎம் கிருஷ்ணா. கட்டுரைகள் வந்து எழுதுறாரு. அவங்க கலர், அவங்களுடைய தோற்றம் அப்படிலாம் பார்ப்பன பெண் மாதிரி அவங்க நடந்துக்கிட்டதுனால தான் இவங்க அங்கீகரித்து அவங்கள தூக்கிக்கிட்டாங்க அப்படின்ற விமர்சனத்தை வைக்கிறாரு. எம்எஸ் சுப்புலட்சுமி பற்றி அவர் அவதூறாக எழுதலை. எம்எஸ் சுப்புலட்சுமி என்ற ஒரு சிறந்த இசைக்கலைஞரை இந்த பார்ப்பனியம் என்ற வட்டத்துக்குள்ளே அடைச்சி அவங்களுடைய ஆற்றலை இவங்க எப்படி முடக்கிட்டாங்க என்பதை விளக்கியிருக்கார். எம்எஸ்னுடைய அம்மா பேர் வந்து சண்முக வடிவு. அவங்க இந்த தேவதாசி மரபில் வந்தவங்க, வீணை இசைக்கலைஞர். இவங்க வந்து முதல்ல சேவா சதனம்னு ஒரு படம், ஹிந்தி எழுத்தாளர் பிரேம்சந்துடைய கதை அது. சிவப்பு விளக்கு பகுதி, பெண்கள் மீதான கொடுமை, இதற்கு எதிரான ஒரு படம். அதில் நடித்து பிரபலம் அவங்க. அவங்கள இவர் சதாசிவம் கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணி வந்த பிறகு அந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க வேணாம், வெறும் பக்தி படம், மீரா, நாரதர், சதாசிவம் பார்ப்பனர் அப்படி நடிக்க வைக்கிறாரு. நடிக்க வச்சுட்டு அது மாதிரி கச்சேரிகள் இருக்கு இல்லையா, அதுலேயும் இந்த மாதிரி பாடல்கள் இருக்குல்ல, பக்தி ரசம் மாதிரி பாடல்கள், அப்படி வந்து அப்படி ஒரு இமேஜ் டெவலப் பண்ணுறாரு. அடுத்து அவங்கள என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பார்ப்பன பெண்ணின் தோற்றத்துக்கு கொண்டு வர்றார். தோற்றம் என்னென்னா, அவங்க புடவை கட்டுற முறை வேறு, மடிசாருன்னு சொல்லி கட்டுவாங்க, அந்த மாதிரி புடவை கட்டி அந்த மாதிரி கொண்டு வர்றார். அவங்க கச்சேரி பாடுவாங்க. பாடும்போது ஒரு ராகத்தில் தோய்ந்து அவங்க பாடிட்டுருப்பாங்க. அப்படி பாடிட்டு இருக்கும்போது இவர் சதாசிவம் கீழே இருந்து ஒரு சீட்டு அனுப்புவாராம். சேட்டு கிளம்ப போகிறாரு, அதனால் அந்த மீரா பஜன் பாடுங்க அப்படின்னு சீட்டு. ராகத்தை கட் பண்ணிவிட்டு சேட்டு கிளம்ப போகிறாரு, ஆடியன்ஸில் சேட்டு இருக்கார், அதுக்காக உடனே மீரா பஜன் பாடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கோல் எடுத்து குரங்காட்டு வைக்கிற மாதிரி இவர் அவங்களோட உண்மையான திறமை, ஆற்றல், ஈடுபாடு இதை வந்து கொண்டு வரல. இந்த மாதிரி ஒரு பக்தி பாடகி மாதிரி ஆக்கிட்டாங்க அவங்களுடைய கேரக்டரை. இப்போ இன்றைக்கி எம்எஸ் சுப்புலட்சுமின்னா அதுதான், எம்எஸ் சுப்புலட்சுமி இஸ் ஈக்குவல் டு பக்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை அப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்காரு. அது ஏன் அதை எழுதுகிறாரு அப்படின்னா, அந்த அந்த கட்டுரையை ஒட்டி அவர் ஒன்று எழுதியிருந்தார். அவங்க இளம் வயதில் சட்டையை போட்டுக்கிட்டு வேடிக்கையாக கையில் சிகரெட்டை வச்சுக்கிட்டு ஒரு படம்,
ஆமா சில நைட் ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி ஆமா சரி பிடிக்கல, ஆமா ஒரு தமாஷா செய்வாங்க இல்லையா. ஆமா இந்த எம்எஸ் சுப்புலட்சுமி இசை பாடி இருந்தால் அது இப்படி இருக்குமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஆன்மீகம் தோய்ந்த அப்படின்றது இருக்கு இல்லையா, அப்படி அல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, இந்த இசை வேளாளர் மரபில் உள்ளவங்க பாடும்போது அதில் வந்து ஒரு திராவிடியன் டிஞ்ச் எனக்கு கிடைக்குது, இது சமஸ்கிருதத்தில் ஊறிய பார்ப்பன நாக்குக்கு அது வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. வேற மாதிரி இருந்திருக்கும் அந்த இசை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ எம்எஸ் சுப்புலட்சுமி இப்படி ஆக்கிட்டாங்க, அதுக்கு அவங்களும் ஏதோ காரணத்தினால உடன்பட்டு போனாங்க அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்கிறது. அதை பற்றி இவங்கெல்லாம் கூவுறாங்க. எம்எஸ் சுப்புலட்சுமியோட கொள்ளு பேரன் அவர் ஒரு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. யார் இவங்கெல்லாம் எதுக்கு ஆஜராகுங்க, இவங்க யார் கூப்பிட்டாங்க இப்போ? ஓ எங்க பாட்டி பேரை வந்து எதுக்கு இவங்க வர்றாங்க பாட்டிக்கு? எங்கள் பாட்டி என்ன கான்டெக்ஸ்டில் அப்படி முடிவு எடுத்தாங்க? ஒருவேளை அவங்க உயிரோடு இருந்தால் அவங்க கிருஷ்ணாவோட விவாதம் பண்ணியிருப்பாங்க, நான் இதனால் முடிவு எடுத்தேன் என்னன்னு பேசியிருப்பாங்க. இது நீங்கள் எதுக்கு கூச்சல் போடுறீங்க? தேவையில்லை. எங்கள் பாட்டி வெளியிலிருந்து வந்தவர்கள், அதை எழுதியிருக்கார் அவர். வெளியிலிருந்து வந்தவர்கள், உள்ளே வந்தவங்க. நீங்கள் கர்நாடக இசை உலகை ஜனநாயகப்படுத்துவது எப்படி அப்படின்றத பற்றி ரஞ்சனி காயத்ரி யோசிக்கட்டும். சூப்பர். டிஎம் கிருஷ்ணாவுக்கு என்ன அருகதை இருக்குன்றதெல்லாம் நீங்கள் பேச முடியாது. அவர் நிச்சயமாக அந்த இதுக்கு வந்து தகுதியானவர். நீங்கள் கருத்து என்ன வேணால் அவரோட வேறுபடலாம், அந்த விருதுக்கு வந்து அவர் தகுதியானவர்னு சொல்லிட்டாரு. அதனால் நம்ம பாலக்காடு மணியருடைய பேரன் நொந்துட்டார். எம்எஸ் கொள்ளு பேரனே அதை பற்றி பேசாதீங்கன்ட்டாரு. நாங்கள் என்ன சொல்கிறது? இவ்வளவு தகவல்கள் வந்து வெளியே எழுதியிருக்கிறாரு, புத்தகமாக வந்திருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா, இல்லை படித்ததனுடைய எஃபெக்ட் தான் இப்படி வெளிப்படுத்துகிறாங்களா? இல்லை இது ஒரு அவங்க குடும்ப வாரிசுகள் கூட இப்போ பாலக்காடு மணியரோட பேரன் இருக்காருன்னு சொல்கிறீங்க, அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு துளி கூட குற்ற உணர்ச்சி இருக்கா? ஏங்க குற்ற உணர்ச்சியா மறைச்சு பேசுகிறாங்களே. இப்போ நீங்கள் இவங்க குற்ற உணர்ச்சி இருக்கட்டும், இவங்க கொண்டாடுகிற மகா பெரியவா இருக்கார்ல, மகா பெரியவா, அவர் வந்து மைத்ரீம் பஜத்தன்னு ஒரு சமஸ்கிருதத்தில் ஒரு பாட்டு எழுதுகிறாரு. அது 1962 நினைக்கிறேன். ஐநா சபையில் போய் எம்எஸ் சுப்புலட்சுமி பாடுறாங்க. இவர் இந்திரா காந்தியை பார்க்க மாட்டேன்னவர். யார்? சங்கராச்சாரி. ஒரு திரை போட்டு அப்படி தான் பார்த்தாரு, விதவையை பார்க்க மாட்டேன் அப்படின்னவர். ஒரு ஐயர் தேவதாசியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. தேவதாசிக்கு ஐயர் மாதிரி புடவை கட்டி இப்படி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை மகா பெரியவா எப்படி ஒத்துக்கிட்டாரு? அவர் உண்மையிலே சம்பிரதாயத்தை பிறப்பின. அவர் வந்து பார்ப்பன பெண்கள் மேடை ஏறக்கூடாது, அது தாசி மாதிரி ஆகிடும், இதெல்லாம் நடனம் ஆடுவது போகிறதெல்லாம் கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நபர் இதை எதுக்காக ரெக்கக்னைஸ் பண்ணார்? இந்த திருமணத்தையே அவர் ஒத்துக்கக்கூடாது, அதுதானே அவருடைய கருத்து. அது இதுலேருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா, பார்ப்பனியம் என்பது ஒரு அதிகாரம் சம்மந்தப்பட்டது. அதிகாரத்துக்காக அவங்க எப்படி வேணால் புரட்டி பேசுவாங்க, எப்படி வேணால் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதில் அவர்களுக்கு ஒரு நேர்மை உணர்ச்சியோ குற்ற உணர்ச்சியோ கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இவங்களோ இல்லை ரஞ்சனி காயத்ரி எல்லாம் விடுங்க, சங்கராச்சாரிய இவங்க சொல்கிற மகா பெரியவா கதையே இதுதான். அப்போது இதுதான் இவர்களுடைய நடவடிக்கை. அதனால் இப்போ பார்ப்பன பெண்கள், இப்போது இவங்க ஒரு நிருத்யா பிள்ளைன்னு ஒரு எழுத்தாளர், அவங்க வந்து ஒரு நடன கலைஞர், அவங்க இந்த தேவதாசி மரபில் வந்தவங்க. அவங்க சமீபத்தில் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் விஷயத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதில் டிஎம் கிருஷ்ணா சொல்கிற எல்லா விஷயங்களுமே அவங்களே பேசுகிறாங்க. இந்த பரதநாட்டியத்தை பார்ப்பனியத்திடமிருந்து மீட்க வேண்டும். இப்போ வந்து தேவதாசி முறை வந்து தடை செய்யப்படுது. தேவதாசி முறை தடை செய்யப்பட்ட பிறகு பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பூரா இந்த கலையிலிருந்தும் ஒதுக்கப்படுகிறார்கள். ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்ப்பன பெண்களுக்கு இதை பயிற்றுவிக்கிறார்கள். நட்டுவனராக இருந்து நடனம் பயிற்றுவிக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, அதை என்னுடைய முன்னோர்கள் தான் இந்த குற்றத்தை செய்தவர்கள். இவங்க ஃபுல்லாக இப்போ பார்ப்பனமயமாக்கி சமஸ்கிருதமயமாக்கிட்டாங்க இதை. அதனால் இப்போ இதிலிருந்து இதை இவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இன்றைக்கி தங்களுடையது என்று இவர்கள் கொண்டாடுகிறார்கள். இதுக்கு பேர் வந்து சதிர், தஞ்சாவூரில் சதிர் இதுக்கு பேர். இப்போ அதுக்கு பரதநாட்டியம், தமிழ் இசைக்கு கர்நாடக சங்கீதம் அப்படின்னு பேர் மாற்றிக்கிட்டாங்க. இதை அவர்களிடமிருந்து மீட்க வேண்டும் அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. டிஎம் கிருஷ்ணா எழுப்புகிற கேள்விக்கு பதில் சொல்லியான்னு அவங்களும் சொல்கிறாங்க.
அங்கே ஒன்றும் பேச முடியல. எதை பேசுவீங்க, எப்படி பேச முடியும்? அதனால் இது ஒரு இந்த களவின் வரலாறு அப்படின்றது நீண்டது. இப்போ டிஎம் கிருஷ்ணா பிரச்சனையை ஒட்டி நம்ம தமிழ்நாட்டு வாசகர்கள் இந்த பிரச்சனையை பார்க்குறவங்க ஏதோ அவருக்கு நடந்துடுச்சு, இது ஒரு பார்ப்பன திருட்டு, ஒடுக்குமுறை, பார்ப்பன ஆதிக்கம், மேட்டிமைத்தனம், அதனுடைய வரலாறுன்றதை புரிஞ்சுக்கணும். ஒரு அனைத்து சாதி அர்ச்சகர் பிரச்சனைக்கும் இதுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. ஆமாம், அதே தான் எக்ஸாக்டாக வந்து சொல்கிறாங்க. எங்களுக்கு மரபு இருக்குது, பாரம்பரியம் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு தொடர்ச்சி வந்து எங்களுக்கு இருக்குது. வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதுன்னா அந்த பொண்ணு பார்க்க வர்ற மாப்பிள்ளைக்கிட்ட பாடி காட்டுறதுக்காவது ஒரு வாத்தியாரை வச்சு நாங்கள் பாட்டு சொல்லி தருவோம். அப்படி ஒரு சங்கீத தொடர்ச்சி இருக்குது, எங்களால் மட்டும்தான் பாட முடியும். அதான் உங்களுக்கு வந்து ஒரு வைத்தறிச்சல் இருக்குது. அந்த பொறாமையில இருந்து என்ன இப்படி பார்ப்பனர்கள் இப்படி ரசிக்கிறாங்களே, அதை எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதில்ல. திருட்டு பொருளை மீட்பது பற்றி தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது. கோயிலை எப்படி அவர்கள் திருடி கொண்டார்களோ அதுபோல் இதையும் திருடி கொண்டார்கள். இதில் அவங்களுக்கு தோதானதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. இது பாருங்கள், வயலின் வந்து முத்துசாமி தீட்சிதர் அறிமுகப்படுத்துகிறாரு. வெள்ளைக்காரன் வந்துட்டான், வயலினை பார்க்குறாரு, பரவாயில்ல இதை சேர்த்தாக்கா சௌரியமாக இருக்குமே. அப்புறம் பர்லாந்தும் ஆல்காட்டானும் செல்வராஜும் செபாஸ்டியனும் செய்து கொடுத்த மிருதங்கம் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கிட்டாங்க. தம்பூரான்னு ஒன்று வச்சுட்டு இருக்காங்கல்ல பின்னால், அது பாரசீகத்திலேருந்து வந்தது, நார்த்துலேருந்து வந்தது தான், இஸ்லாமிய மரபு இப்படி வந்தது தான் தம்பூரா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவங்க நடத்துகிற கச்சேரி. சரி, இப்போ வெள்ளைக்கார ஐட்டம்லாம் சேர்த்துக்கிட்டீங்க, இதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க, அப்போ ஒரு பறைய லைட்டாக சேர்த்துக்கலாமே அதில் அப்படின்னா அதை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். எப்படின்னா கோயிலுக்கு டியூப்லைட் போடலாம், ஏசி போடலாம், உண்டியல் வைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். நடுராத்திரி ஜனவரி 1ஆம் கோயிலை திறக்கலாம், போது மூடலாம். ஆனால் சூத்திரனை மட்டும் கருவறைக்குள்ளே விடக்கூடாது என்பது போல அந்த மரபை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். அந்த முறையில் இதை நாம் புரிந்து கொண்டு எதிர்க்கணும். இன்னைக்கு அண்ணாமலை உள்ளிட்ட எல்லாரும், தருமூர்த்தி, துஷ்யந்த் ஸ்ரீதர், உபன்யாசகர், ஆமாம், இவங்க எல்லாரும் இதுக்கு வந்து ஆஜராவது அப்படின்றது இது ஒரு இந்துத்துவ பாலிடிக்ஸினுடைய அங்கமாக இருக்குது. அந்த இந்துத்துவ பாலிடிக்ஸுக்கு மியூசிக் அகாடமி ஏன் வரல, அதுக்கு உடன்பட்டு ஏன் வரவில்லை கேட்குறாங்க. இதில் உண்மை என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் சொன்ன ஒரு 5-6 பேர், அதை தாண்டி மியூசிக் அகாடமியை மற்ற கர்நாடக இசைக்கலைஞர்கள் இது வரைக்கும் புறக்கணிக்கல. அதுவே இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்றது ஒரு யதார்த்தம். அதனால தான் ஓவராக கதறாங்க. என்ன இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த விஷயத்தை வலிமையாக பேச வேண்டும். அப்படி பேசுவதன் மூலம்தான் இந்த சங்கிகளுடைய கூச்சலை அடக்குவது மட்டுமல்ல, வரலாற்று ரீதியாக என்ன நடந்திருக்கு என்ற உண்மையையும் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம பொதுவான மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு புரிய வைக்க முடியும். வர்ற சனிக்கிழமை 30/3/2024 மாலை 6:30 முதல் 8:30 மணி வரை கவிக்கோ மன்றம், CIT காலனி, ஆழ்வார்பேட்டை, சென்னை. இந்த முகவரியில் பெரியாரும் கர்நாடக சங்கீதமும் இசையின் அரசியல் அப்படின்ற தலைப்பில் வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்துகின்ற ஒரு கூட்டம் இருக்குது. அதில் தோழர் மருதையன், தோழர் பூபாலம் பிரகதீஸ்வரன், தோழர் தமிழ் காமராசன், தோழர் மத்தூர் சத்யா, இவங்க எல்லாரும் வந்து பேச இருக்கிறாங்க. இதை விட நீண்ட தகவல்களை, ஒரு ஆழமான புரிதலை ஏற்படுத்தி கொள்ள நேயர்கள் வந்து இதை பார்ப்பவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் வந்து கட்டாயம் கலந்துக்கணும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய நேயர்களுக்காக இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது, ஏகப்பட்ட குறிப்புகள் இருக்குது. ஒரு நேரம் கருதி இதோட முடிப்போம். இதனோட தொடர்ச்சியாக வேணால் இன்னொரு பார்ட் வந்து நம்ம செய்யலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துட்டது மிக்க நன்றி தோழர். நன்றி.